عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் நாம் எல்லாம் இங்கே பெரும் திரளாக குழுமி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே நபி வழியே நம் வழி என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்களை பொறுத்தவரை இப்படி ஒரு தலைப்பின் கீழ் அவர்களுக்கு உரை நிகழ்த்த வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதே இந்த சமுதாயத்தினுடைய பரிதாப நிலையை காட்டுகிறது. முஸ்லிம் என்று சொன்னால் அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திரு கலிமாவை ஏற்றுக்கொள்கிறான், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற மற்றொரு பகுதியையும் நம்பிக்கை வைக்கிறான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்பிய பிறகு அவனுடைய வழி நபி வழியாகத்தான் இருக்க முடியும், வேறொரு வழி இருக்கவே முடியாது. முஸ்லிம்களிடத்திலே வந்து நீங்கள் நபி வழியிலே நடங்கள் என்று தனியாக சொல்ல வேண்டிய அளவுக்கு இன்றைய சமுதாயத்திலே நபி வழிக்கு அவமரியாதை ஏற்பட்டிருக்கிறது. நபி வழி அலட்சியப்படுத்தப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழி புறக்கணிக்கப்படுகிறது. அதனால்தான் நபி வழியே நம் வழி என்ற தலைப்பு இங்கு தந்திருக்கிறார்கள். இந்த சமுதாயத்தை பொறுத்தவரை பல்வேறு பிரிவுகளாக நாம் பிளவுபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தரீகாக்களுடைய பெயரால், மதுஹபுடைய பெயரால், சங்கங்களுடைய பெயரால், இயக்கங்களுடைய பெயரால் நாம் பல குழுக்களாக பிளவுபட்டு கிடக்கிறோம். ஆனால் முஸ்லிம் சமுதாயத்திலே உள்ள எந்த ஒரு பிரிவை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நிச்சயமாக அன்பு வைத்திருக்கிறார்கள். அவர்கள் எந்த பிரிவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உளமாற நேசிக்கிறார்கள். அவர்கள் இஸ்லாமிய வணக்க வழிபாடுகளில் ஈடுபாடு இல்லாதவர்களாக இருந்தால் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருக்கிற அன்பிலே அவர்கள் குறை வைக்கவில்லை. பள்ளி வாசலுக்கு வராதவர்கள், தொழுகை என்றால் என்னவென்று தெரியாதவர்கள் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை யாராவது தரக்குறைவாக பேசினால் பொங்கி எழுகிற காட்சியை இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம். அவனை பற்றி பேசினால் பொங்கி எழுவதில்லை, அவனுடைய குடும்பத்தை பற்றி பேசினால் கூட பொங்கி எழுவதில்லை, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி பேசினால் மாத்திரம் பொங்கி எழக்கூடிய காட்சியை நீங்கள் இந்த சமுதாயத்திலே சர்வ சாதாரணமாக பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் அன்பு வைத்திருக்கிறோம். அதுல எல்லாம் யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நாம் மதிக்கிறோம். எப்படி மதிக்கிறோம்? நம்முடைய தாயை விட, நம்முடைய தகப்பனை விட, நம்முடைய குடும்பத்தாரை விட, நம்முடைய மனைவி மக்களை விட, எல்லாத்தையும் விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நம்ம அதிகமாக உள்ளத்துல மதிக்கிறோம். எல்லாருமே மதிக்கிறோம். அதனாலதான் அவருடைய அப்பாவை பத்தி பாப்பாவை பேசும்பொழுது வராத கோபம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசும்போது மாத்திரம் வருது. ஆனா இவ்வளவெல்லாம் அந்த மாமனிதர் மீது அன்பு வைத்திருக்கக்கூடிய சமுதாயம் அந்த மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எப்படி அன்பு வைப்பது அதான் தெரியல. அன்பு வைத்திருக்கிறார்கள், ரொம்ப விருப்பம் கொண்டிருக்கிறார்கள், ரொம்ப மதிக்கிறார்கள். அவர்களை எப்படி மதிக்கணும், அவர்களை எப்படி புகழணும், அவர்களை எப்படி பாராட்டணும், அவர்களுடைய புகழை எப்படி எடுத்துச் சொல்லணும், இந்த விஷயத்தை எடுத்து பார்த்தீர்களேயானால் நபிகள்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமரியாதை செய்கிற நிலைமையைத்தான் இங்கு பார்க்கிறீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழ்ந்து விழாக்கள் நடத்துவார்கள். மீளாத விழா என்ற பெயரில் என்ன புகழ்வார்கள் என்று நினைக்கிறீர்கள்? அவர்களுடைய வீரத்தை புகழ்வார்களா? புகழ மாட்டார்கள். அவர்களுடைய நீதி வழியாக ஆட்சியை பற்றி சொல்வார்களா? சொல்ல மாட்டார்கள். அவர்களுடைய அடக்கத்தை பற்றி, வலிமை பற்றி, அவர்கள் இந்த உலக வாழ்வை புத்தராக மனித தன்மையை பற்றி, வாழ்கிற வல்லத்தன்மையை பற்றி அதையெல்லாம் சொல்ல மாட்டார்கள். என்ன சொல்வார்கள்? மனுஷனெல்லாம் அனைத்தரும் பிறக்கும் போதே கத்தரா செஞ்சு பிறந்தார்கள். விழாவை கத்தரா செஞ்சு பிறந்தால் என்ன இளவு பிறந்தாங்க. அது மாதிரி கத்தரா செஞ்சு மாதிரி ஒரு டைப்ல பிறக்கிற ஒரு சிறப்பாக வாழ்க்கை. அதுல அவருக்கு என்ன பங்கு இருக்குது? ஒரு மனுஷன் கத்தனா செய்யற மாதிரியான தோட்டத்தில் பிறந்தான்னு சொன்னா அது பெருமையா? இல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம்? ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்புங்கிற பெயர்ல இதுதான் வந்திருக்கிறோம். நீங்க இதையெல்லாம் சொன்னீங்க மற்ற சமுதாயத்துல இது மாதிரி இருந்த ஆய்வு சொல்லுவோம். நீ எடுத்துதான் இருக்கீங்க. நாங்க எடுத்துள்ள புராண இதிகாசத்தில் இருக்கிறாங்க ஓடி போயிடுவோம். அவ்வளவு சொல்லுவோம். அப்புறம் வெயில போனாங்க, நல்ல வெயில் சொல்லுவார் தலையில கால கடையில படியாது காலத்துல கொண்டு போனாங்க திரும்ப வீட்டு மடிந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படியா சொன்னா திருமண கோரத்தை விட்டுட்டாங்க. நீங்க கஷ்டம் எடுத்தாங்க ரசூலுல்லாஹ் இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு 14 முடத்துக்கு தரப்பா நம்ம கல்பனை பெருமானார் எப்படி இருக்காங்க கொஞ்சம் கண்ணை மூடி சிந்திக்க சொல்லுங்க பார்ப்போம். ஒரு 14 முடத்துக்கு தரப்பா, முழங்கால கீழே சொல்ற ஒரு சிப்பா, அது கீழே ஒரு வேட்டி, கையில ஒரு பெரிய தஸ்மணி, புலபெய்தாடி, மத்திய தூண்ல போய் சாஞ்சிக்கிட்டு வெயிலை ஊட்டிக்கிட்டு இருந்த மாதிரி நம்ம கற்பனை பண்ணுவோம். ரசூலுல்லாஹ் அப்படிதான் வழங்கி வச்சிருக்கிறோம். இந்த குளத்துல இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குதிரையில ஏறி உட்கார்ந்து புறப்பட்டார்களேயானால் யாரும் அந்த மாதிரி குதிரை சவாரி செய்ய முடியாது. களத்துல வாழை சுழற்கிறார்களேயானால் எல்லா ரசூலுல்லாஹ் பக்கத்துல வந்து நின்று வாங்கலாம். இவர்கிட்ட பாதுகாப்புன்னு சொல்லி அந்த மாதிரி வாழ்வீச்சுல வல்லவராக இருந்தாங்க. குதிரை ஏற்றத்துல வல்லவராக இருந்தாங்க. செயல் பண்றதுல அப்படி நெடி நெடியா சீவி அலங்கரிச்சு அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த நெத்தியில அப்படியே சுருச்சு விடுவாங்களா முடியாது, அப்படி சுருண்டு கிடக்கும் நெத்தியில. அன்னை ஆயிஷா சித்திகா அறிவிக்கிறாங்க. இந்த மாதிரியான கோலத்தில் இருந்தார்களா? 14 முழத்துக்கு தலையில தலைப்பட்டு இருந்தாங்களா? சில நேரங்களில் தலைப்பகத்துக்காங்க, ரொம்ப நேரம் குறைந்த நேரங்கள்ல. அப்ப நம்ம என்னன்னா அவங்களுடைய கோலத்தை பத்தியும் சரியா விளங்கல, அவங்களுடைய குணாதிசயத்தையும் விளங்கல, அவங்களுடைய எது சிறப்பு என்று மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டுமோ அதை சொல்லல. இந்த மாதிரி கதைகள் அது பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு சொல்ல போனா நீங்க அவன்கிட்ட தோத்து போயிருவீங்க. வேற சமுதாய மக்கள்கிட்ட நீங்க தோத்தே போயிருவீங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைக்கிறோம் என்ற பெயர்ல இவர்கள் செய்வதெல்லாம் என்ன? வெறும் விழா, சில பாடல்கள், சில முக்கியமான நேரங்கள்ல சில உணவுகள் பதார்த்தத்தை வழங்குறது. இவ்வளவோட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பிரிய வைக்கிறதுக்கு இலக்கணம் வகுத்துக் கொண்டார்கள். இதெல்லாம் ஏத்துக்குவானா? ஒரு ஆளை விரும்புறதுன்னு சொன்னா முழுமையா விரும்புறதுன்னு சொன்னா நபியை விட்டுருவோம். ஒரு மனுஷனை கண்ணு மண்ணு தெரியாம நேசிக்கிறதுன்னு சொன்னா அவரை அப்படியே ஃபாலோ பண்ணணும், அப்படியே பின்பற்றணும், அவர் சொல்ற ஒவ்வொரு சொல்லையும் கேட்கணும். அந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் அவர்கள் மீது கொண்டிருக்கிற அன்புக்கு அளவுகளா இருக்கும். நேசிக்கிறது சொன்னா எங்க நாட்டில் கூட பாக்குறோம், உங்க நாட்டிலேயே கூட அந்த மாதிரி கிறுக்குகள் இருக்குது. ஒரு சினிமா நடிகனை நேசிச்சுட்டா அந்த கிறுக்குங்கிற மாதிரி நீங்க செய்வாங்க, நேசிக்கிறாங்க. கண்ணாடியை போட்டு சைஸா போடுறது நமக்கு வராது, அப்படி போடுறது, நல்ல சீவி விட்டு கலைச்சு கொடுக்கிறது, நேசிக்கிறாங்க. ஒரு கூத்தாடியை நேசிக்கிறவங்க கூட அதை ஒழுங்கா நேசிக்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க, அது தப்பு விஷயம். ஒரு கூத்தாடியை நேசிக்கிறவங்க கூட அவனை ஒழுங்கா நேசிக்க தெரிஞ்சிருக்கிறான். நீங்க முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசிப்பதாக சொல்லிவிட்டு அவர்களுடைய எத்தனை கட்டளைகளை மீறுகிறீர்கள், அவர்களுடைய எத்தனை ஏவல்களை புறக்கணிக்கிறீர்கள், அவர்கள் காட்டிய எத்தனை வழிகளை அலட்சியம் செய்கிறீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறது என்பது அவங்களுடைய கட்டளையை ஏற்று நடப்பதுதான். ஒரு மகன் ஒரு தகப்பனை நேசிக்கிறான், தகப்பனை மதிக்கிறான். எப்படி மதிக்கிறான்?
இந்த மாதிரி ஒரு மேடையை போட்டுக்கிறான். மேடையை போட்டுக்கிட்டு என் தகப்பனார் எப்படிப்பட்டவர் தெரியுமா, எத்தனை கப்பல் ஓடுது தெரியுமா, எத்தனை விமானம் வச்சிருக்கிறார் தெரியுமா அப்படிங்கிறான். அப்படி என்னமோ புகழ்றான். எப்படிப்பட்ட வள்ளல் தெரியுமான்னு வீட்டுக்கு போறான். மகன் தம்பி ஒரு சோடா வாங்கிட்டு வாங்குறாரு. போய வேலையை பார்த்து அப்படிங்கிறான் பாப்பாட்ட. இவன் மதிச்சவனா மேடையை போட்டு 1.5 மணி நேரம் அவருடைய புகழை பாடிவிட்டு வீட்டுக்கு போய் சோடா வாங்கிட்டு வானா வேலையை பார்த்துட்டு போயா அப்படின்னு சொன்னா அவன் தகப்பனை மதிச்சவன் நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிற மாட்டீங்களே. நீங்க அப்படிதான் இருக்கீங்க. நீங்க மேடையை போட்டு வாயிலே பேசுறீங்க. அவங்க ஒண்ணு சொன்னாங்கன்னு ஒண்ணு சொல்றோம். சொன்னா எங்களுக்கு என்ன கிடைக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்கன்னு சொல்றோம், நீங்க சொல்றீங்க சொன்னா இப்ப எங்களுக்கு என்ன? இந்த மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் இருக்கிறது. இந்த சமுதாயத்தின் நடவடிக்கை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஏராளமான கட்டளைகள். முன்னுரிமை இல்ல. இன்னைக்கு இருக்கிற தமிழ் முஸ்லிம்களுடைய நிலைமை ரொம்ப பெரிதாகும். உலக நாடுகள்லாம் ரொம்ப பாஸ்டா போயிட்டு இருக்கிறான். அரபு நாடுகள்ல எல்லாமே முஸ்லீம் இருக்கத்தான் செய்யறான். அவன் இதெல்லாம் கிடையாது, இவ்வளவுக்கு கிடையாது. தமிழ் முஸ்லிம்கள்ட்ட தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைன்னு தெரிஞ்ச உடனே, எடுத்து காட்டின உடனே, பார்த்த உடனே, படித்த உடனே புறக்கணிக்கிற தன்மை இருக்கிறது. நீங்க நேசிக்கிறவங்களா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகா சொல்றான், அல்லாஹ்வை நேசிக்கிறதுக்கு அவரை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம கட்டளையிடுறான் அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால், அல்லாஹ்வை நேசிக்கிற இலக்கணத்தை பாருங்க. அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, அவன் தூதராகிய என்னை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்களா? மக்களே, நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிற நிஜமாக இருந்தால் நீங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை என்னை பின்பற்ற வேண்டும். சொல்லிலே பின்பற்ற வேண்டும், செயலிலே பின்பற்ற வேண்டும், கட்டளைகளிலே பின்பற்ற வேண்டும், நடவடிக்கைகளிலே பின்பற்ற வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொல்லச் சொல்கிறான். அவர்களும் சொன்னார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மதிக்கிறது என்பது அவர்களை பின்பற்றுவதில் தான் இருக்கிறது. அவர்களுடைய ஒவ்வொரு அணுவான கட்டளைகளையும் பேணி நடப்பதில் தான் இருக்கிறது. அதை பேணாம நீ மைக்க போட்டு கத்தினாலும் சரி, அவர்களுடைய புகழப்பாடி பாடல்களை வெளியிட்டாலும் சரி, அல்லாஹ் எடுக்கூடாது. இதை முதல்ல உங்களுடைய கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதை வெறுமனே தத்துவமா சொல்லிவிட்டு போகாமல் எங்கெல்லாம் மீறுகிறோம் என்று பட்டியல் போட்டு சொல்வதுதான் பயன் இருக்கும். சும்மா பீடிகையை மூடல பூசிக்கிட்டு போனாத பயன் கிடையாது. எங்கெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைகள் இந்த சமுதாயத்தினால் மீறப்படுகிறது, அவர்கள் போட்ட உத்தரவு என்ன, இவர்கள் செய்து கொண்டிருக்கிற வேலைகள் என்ன என்று ஒவ்வொன்றாக நீங்கள் எடுத்து பார்த்தீர்களேயானால் அவர்கள் காட்டிய வழி என்ன, இவர்கள் கண்டுபிடித்திருக்கிற வழி என்ன என்பதை பட்டியல் போட்டு பார்த்தீர்களேயானால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு ஹிதாயத் தருவான். அவர்கள் வழியில நடக்கும். ஒரு மனுஷன் பிறக்கிறான், பிறந்ததுலேருந்து வருவோமே, பிறந்ததுலேருந்து சாவுற வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம்னு எடுத்துக்கொள்வோம். ஒரு குழந்தை பிறக்குது, குழந்தை பிறந்தா என்ன செய்யணும்? இஸ்லாத்துல அதற்கு சொல்லி தந்த விஷயங்கள் என்ன? நம்ம என்ன செய்வோம்? குழந்தை பிறந்த உடனே அதுக்கு ஏராளமான சடங்குகள். ஒரு அசத்தை கூப்பிடுறது, இந்த காலம் ஒரு வாங்க ஓதுங்க, இந்த காலம் ஒரு இக்காமத்தை ஓதுங்க, கை மடக்க வாங்கிக்கிறங்க. கை மடக்குமாங்க எங்க நாட்டுல காசு, அதுக்குள்ளது வாங்கிக்கிறங்க. அவர்கள் பாத்தியான்னு போயிட்டு போயிடுவாரு. அப்புறமேல கொஞ்ச நாள் போவோம், பேர் வைக்கிறவங்க வருவாரு. சில ஊர்ல முதல்ல வச்சு விட்டுருவாங்க பேர். பேர் வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு வழி. என்ன வழி? ஊரை எல்லாம் அழைக்கணும். பத்திரிகை அடிக்கிறவங்க அப்ப ஆரம்பிச்சு பேர் வைக்கிறதுக்கு பத்திரிகை அடிக்கிறது, கல்யாண பத்திரிகை மாதிரி பத்திரிகை அடிக்கிறது, வாழை புலம் பிஸ்கெட் தேங்காய் அளவு எல்லாம். இதை பார்த்துட்டு ஏழை பிச்சைக்காரன் வட்டி கடை வாங்கி அவனும் செய்யறது. இந்த பணத்தின் உள்ளவன் செய்ய ஆரம்பிச்ச உடனே சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவனு பேர் வைக்கிறதுக்கு 10,000 ரூபாய் செலவு பண்றான். பேர் வைக்கிறதுக்காக வேண்டி. இந்த பேர் வைக்கிற விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு எதையாவது காட்டினார்களா? இல்லையா? காட்டாம போயிட்டாங்க நினைக்கிறீங்களா? எப்படி பேர் வைக்கணும் என்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழியும் காட்டல நீங்க நம்புறீங்களா? முதல்ல தெரிந்து கொள்ளுங்கள், பேர் வைப்பதற்கு விழா நடத்துவது நபிகள் நாயகம் காட்டிய வழிக்கு எதிரானது. அதுக்கு என்ன விழா? அதுக்கு என்ன பங்கன்? பேர் வைக்கிறதுக்கு அஜர்த்தின புத்தக பேர் வைக்கிறதுக்கு திருமலை குர்ஆனை புரட்டி பார்த்தால் அல்லாஹ் திருமலையில சொல்லி காட்டுகிறான். மரியம்
அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள், ஈசா நபியுடைய அம்மா, அவங்களுடைய அம்மா இருக்காங்களே இம்ரானுடைய மனைவி, அவங்க மரியம வயிற்றுல சுமந்து இருக்கிறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வயிற்றுல சுமந்து இருக்கிறாங்க. பெற்றெடுத்த உடனே அந்த அம்மா சொல்றாங்க, இன்னி சம்மைத்துஹா மரியம், யா அல்லாஹ், என் மகளுக்கு நான் மரியம் என பெயர் சுட்டி விட்டேன். மரியம் யார் பெயர் சுற்றா? மரியமுடைய அம்மா பெயர் சுட்டுறாங்க. இந்த மரியமுடைய அம்மாவும் மரியமும் வாழ்ந்த காலத்துல எப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தாங்க உங்களுக்கு தெரியுமா? ஜக்கரியா நபி இருந்தார். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல, இந்த பேர் வைக்கிற காலத்துல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த ஊர்ல இருக்கிறாங்க. அவர்கள் தான் மரியமை கூட எடுத்து வளர்த்தாங்க, அதுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். திருமலை குர்ஆன்ல இருக்கிறது. அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல ஜக்கரியா நபி இருக்கிறாங்க. மரியமுடைய அம்மா போய் ஜக்கரியா நபி அவங்க தானே பெரிய அஜர்த்து. அன்னைக்கு நம்ம பெரிய அஜர்த்து கூப்பிடுறோம்லங்க, பரக்கத்தான அஜர்த்துனா யாரை போய் கூப்பிடணும்? ஜக்கரியா நபி கூப்பிடணும். ஜக்கரியா நபி போய் வாங்க, வீட்டுக்கு வாங்க, ஒரு பேரை வச்சுட்டு போங்க கூப்பிட்டாங்களா? இந்த அம்மா தானா வச்சுக்கிறதுங்க. அவ பேர் வைக்கிறது என்பது, பேர் சூட்டுறது என்பது பெற்றோர்கள் ஒரு பேரை சொல்லி கூப்பிடணும், அவ்வளவுதான். கூப்பிட்டு அப்துல்லா யாரா பேர் வச்சுட்டேன், அல்லாவுடைய அடியானா என் பிள்ளை ஆக்கி வைங்கன்னா முடிஞ்சு வச்சுக்கத. என்னமோ ஒரு இங்க இருந்து பேரை எடுத்துட்டு ஒரு வாரம் வந்து வைக்க பேரை வைக்கிறது, பேரை சொல்லி கூப்பிட்டு போவியா, பேர் வைக்கிற ஆரம்பினாங்க. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? பேர் வைக்கிறதுக்கு சடங்கு. இது சடங்கோட முடிஞ்சு வச்சா இதுக்கு செய்யற செலவுகள். எங்களுடைய தமிழ்நாட்டை எல்லாம் பேர் வைக்கிறதுக்கு நிகழ்ச்சி உண்டு. ஊர் ஜமாத்துல பர்மிஷன் வாங்கி அது கொடுக்க வேண்டியெல்லாம் கொடுத்து, பஞ்சாயத்து முத்தவள்ளி எல்லாம் கூட்டிட்டு வந்து ஊர்ல உள்ள சொந்த பந்தத்தில் அழைச்சி ஒரு குழந்தைக்கு இப்ராஹிம் என்று சொல்லுவதற்காக வேண்டி ஒரு வசதி இல்லாட்டி வட்டிக்கு வாங்கி இருக்கிற வித்து காதல கலத்துல கடத்தி கொடுத்துட்டு பேர் வைக்கிறாங்க. சில வீடுகள்ல நாங்கள் பேர் வச்சுக்கிட்டு இருந்த காலத்துல இல்ல செஞ்சாருங்க தான், நாங்க செய்யாத ஆளுங்க இல்லை, நாங்க அப்படி செஞ்சோம். நாங்கள் பேர் வச்சுக்கிட்டு தெரிஞ்ச காலத்துல ஒரு வீட்டுக்கு பேர் வைக்க போனோம். பையனை கொண்டாந்து கொடுத்தாங்க, ஓடி கொண்டாந்து அது வரைக்கும் பேர் வைக்கல, ஓடி போன வயசுலாச்சு பேர் வைக்கல. என்ன கேட்டா வசதி இல்லைங்க, பேர் வைக்கிறது வசதி இல்லைன்னா எவ்வளவு பரிதாபம் பார்த்தீங்களா? ஒரு பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கு வசதி இல்லைங்க. அப்ப என்ன நீங்க இஸ்லாமாய் நபி வழியா குழந்தை பேரா பாப்பாவோ அம்மாவோ ஏதாவது பேரை சொல்லிவிட்டு யாரெல்லாம் என் பிள்ளைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. என்னை மாதிரி ஒரு ஆசிரியர் வார்த்தை வைக்கணும்னா உன் புள்ள நல்லா இருக்குது, எனக்கு நினைக்கிற உன் புள்ள எனக்கு எனக்கு நினைக்கிற நீ முழுக்க 25 ரூபா 50 ரூபாய் அது வந்து நாட்டில் இருக்கணும். உனக்கு உன் பிள்ளை மேல அக்கறை இருக்கு, ஒரு தாய்க்கு தன் பிள்ளை மேல அக்கறை இருக்கும், ஒரு தலைப்பனுக்கு தன் பிள்ளை மேல அக்கறை இருக்கும். அது கேட்பான், இப்ராஹிம் பேர் வைக்கிறாங்களா, இப்ராஹிம் நபி மாதிரி ஒரு சாலிகான அடியார் ஆக்கி வைத்து இதையை திறந்து கேட்டால் அது எவ்வளவு பவர்ஃபுல்லானது. இதை விட்டுவிட்டு நான் கேட்கிறேன், இதுக்கெல்லாம் ஒரு பங்கன் இருந்திருந்தா ரசூலுல்லாஹ்வுடைய மகன் இப்ராஹிம், அவருக்கு இப்ராஹிம் என்னைக்கு பேர் வச்சாங்க எடுத்துக்காங்க, யாருக்கும் தெரியாது. ஏன் அதுக்கு ஒரு பங்கன் நடத்தப்படல? பங்கன் நடத்தி விழா நடத்தி எல்லாருக்கும் சொல்லி இருந்தா இத்தனை தேதி பேர் வச்சாங்கன்னு இருக்கும். பாத்திமா நாய்க்கு எப்ப பேர் வச்சாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய தாடியில இத்தனை நரம்புடி இருந்துச்சுன்னு சொன்ன சஹாபாக்களுக்கு பாத்திமா நாய்க்கு பேர் வச்ச தேதியை சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியல? விழா இல்ல. அதெல்லாம் நுபுவத்துக்கு முந்தின்னு சொல்லிடுவீங்க. அதுதான் நான் இப்ராஹிம் சொன்னேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஆன பிறகு இப்ராஹிம் குழந்தை கொடுத்தானா அல்லாஹ், அதுக்கு பேர் வச்சாங்களா? எத்தனாம் தேதி வச்சாங்க? ஹிஜ்ரி எத்தனையில? அதான் யாருக்கும் தெரியாது இல்ல, அதனால தெரியல. அவ பேரை சொல்லி கூப்பிடணும். இது மாதிரியான சடங்கு. கொஞ்சம் வளர்ந்து பெருசாள் ஆகுறான், அவனுக்கு கத்தனா பண்ணணும். கத்தனா பண்ணாங்களா? சுன்னத்து பண்றது. சுன்னத்து பண்றது 60 வயசு அடைகிற வரைக்கும் பண்ணலாம். இந்த கத்தனா பண்ணுவதற்கு எங்க ஊர்ல எல்லாம் அதுக்கு பேரு சுன்னத்து கல்யாணம். உங்க ஊர்ல என்ன பேரு தெரியல, எங்க ஊர்ல அதுக்கு பேரு சுன்னத்து கல்யாணம்னு பேரு. இதே குதிரையில ஏற்றி கொட்டு அடிச்சு ஊர் ஊரா அழைச்சிட்டு போய் வீட்டுக்கு வீட்டு பால் தான் கொடுப்பாங்க, அதெல்லாம் குடிக்கணும். அந்த சின்ன பிள்ளைகளை ஏற்றிட்டு போய் புது ட்ரெஸ் எடுத்து மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட நகையெல்லாம் போட்டு விட்டு, ஆம்பளை பிள்ளைக்கு தடுக்கப்பட்டிருக்கல தங்க நகை அதெல்லாம் கையில நகை நட்டு கையில மோதிரம் எல்லாம் போட்டு விட்டு கடைசியா கொண்டு போய் செய்யப்பட ஒரு காரியம். இது எங்க இருந்து எடுத்தீங்க? நான் கேட்கிறேன், எந்த எந்த கிதாபுல எடுத்தீங்க? எந்த குர்ஆன்ல இப்படி உங்களுக்கு இருக்குது? எந்த ஹதீஸ்ல இந்த இப்படி இருக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பிள்ளைக்கு இப்படி செஞ்சாங்க?
அல்ல அவங்களுடைய காலத்துல எந்த சஹாபி இப்படி ஒண்ணு செஞ்சதை பார்த்து அங்கீகரிச்சாங்க? இல்ல, யாருமே செய்யல. எவனோ ஒரு கிறுக்க உங்களுக்கு சொல்லியிருப்பான், அல்லாஹ்வும் சொல்லல, அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லல. எவனோ சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி, ஏமாத்துறதுக்காக வேண்டி புதுசா கண்டுபிடிச்சு இறக்கி விட்டுருக்கான். இதை கேட்டுக்கிட்டு என்ன இப்படி செய்ய சொல்றீங்களப்பா, இது குர்ஆன்ல இருக்குதா? அத்தனைங்கிறது என்ன? அடுத்த ஆளுக்கு தெரியாம ஒரு சின்ன ஒரு பாத்திரம் ரெட்டி போடுறது, அவ்வளவுதான். இது யார் நல்லா செய்வார் அவர் பண்ணிட்டு வரலாம், அதோட முடிஞ்சு போச்சு வேலை. இதுக்கு ஊருக்கு சொல்ல தேவையும் இல்லை, இதுக்கு பத்திரிக்கை அடிக்க வேண்டியதும் இல்லை, இது கல்யாணமாக ஒரு விழா கொண்டாட வேண்டிய தேவையும் இல்லை. இதுக்காக வேண்டிய எங்க பகுதிகளில் எல்லாம் உங்க நாடு தெரியாதுன்னா எங்க பகுதி சொல்லிட்டு இருக்கிறேன், உங்க பகுதியில் இருந்தாலும் இந்த பதில். எங்க பகுதிகளில் எல்லாம் ஏழை குழந்தைகளுக்கு ஹத்னா செய்வதற்குன்னு வசூல் பண்ணிக்கிட்டு தெரியுறாங்க ஒரு கூட்டம். அப்ப எவ்வளவு பெரிய ரிஸ்கா இருந்தது செய்வான். ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து அறுத்து போடுறதுக்கு வசூல் பண்ணணுமா? இல்ல, இவங்க அது ஒரு பெரிய பட்ஜெட் ஆக்கிட்டாங்க, முடியல. அதுக்காக என்ன செய்யறாங்க, இளைஞர்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த வீட்டுல கல்யாணம், சுண்ணத்து கல்யாணம் பண்ணணும், இந்த வீட்டுல ஒரு புள்ள இருக்குது, அந்த வீட்டுல ஒரு புள்ள இருக்குன்னு ஒரு பிள்ளைக்கு இவங்க வசூல் போட்டு அதுக்கு 2000 ரூபாய் சொல்லிக்கிறாங்க. அது ஒழிச்சு கட்டாம. அப்ப இதுல இருந்து விளங்குது, இந்த சுண்ணத்து பண்ணுவதற்கு கூட வசதி இல்லாத ஒரு சமுதாயத்துல, கஷ்டப்படுகிற ஒரு சமுதாயத்துல அதுக்கு 10,000 20,000 செலவு பண்றது ஆக்கிட்டமே. இதான் நபியை பின்பற்ற முறையா? இது நபி வழியா? நபி வழிக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்குதா? ஹசனுக்கு எத்தனை சுண்ணத்து பண்ணாங்கன்னு எடுத்துக்காட்டு பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அன்பு வைத்திருந்த தன்னுடைய பேரப்புள்ள ஹசனுக்கோ அல்லது ஹுசைனுக்கோ இத்தனாம் தேதி இந்த வருஷம் சுண்ணத்து பண்ணாங்க எடுத்துக்காட்டு பார்ப்போம். காட்ட முடியாது. யாருக்கு சொல்லல, யாருக்கு தெரிவிக்கல, அது விழா நடத்தப்படவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நேரத்தில் உட்கார்ந்து மூத்திரம் என்றுதான் வருது. ஹசன் பேரப்பிள்ளைங்க பேரப்பிள்ளை தூக்கணும்னு நிறைய மூத்திரம் பண்ணி விடுவாங்க, சிறுநீர் கழிச்சது. அந்த சம்பவம் தான் வருது. இது எவ்வளவு முக்கியமான சம்பவம். சூழ்நிலையாக மூலப்பட்டி நான் சொல்ல தெரியுமா இருக்கு இல்லைங்க, யாருக்குமே தெரியாது. எந்த மூணு இட்டு கட்டப்பட்ட ஹரிசுமா உங்களால் பார்க்க முடியாது. எதுக்கு ஒரு பெரிய செலவாக்குறீங்க, ஏழை கொஞ்சம் துறையை கொடுக்குறீங்க, இந்த காரியத்தை செய்யறதுக்கு கூட முஸ்லீமா வாழ்ந்து கஷ்டப்படாது. நீங்க செஞ்ச வேலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேசான வார்த்தைக்கு கொடுத்ததாக சொல்றான். பிரியமாக வைக்க அல்லாஹ் உங்களுக்கு லேசனாரா, கஷ்டத்தை நாடகத்தை கஷ்டப்பட மாட்டான். இந்த தீனில எந்த ஒரு ஹரத்தை மாதாளமாவும் இந்த தீனில எந்த கர்மத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்துல முடிக்கிறான், ஏன் முடிக்கிறான், இப்படி முடிக்கிறான். இந்த மார்க்கத்தில் எப்படி வண்டியை ஓட்டு தெரியலையா, பேர் வைக்க முடியலையே, சுண்ணத்து பண்ண முடியலையே, நான் என்ன செய்வேன்? சுண்ணத்து பண்றதுக்கு நான் கூட்டு வைக்க வேண்டியிருக்கல, பேர் வைக்கிறது காக்க வைக்க வேண்டிய பேர் வைக்கிறான். நம்மளுடைய செயல் எங்க முடிவு பார்த்தீங்கன்னா, இதை பார்த்துட்டு இஸ்லாத்தை நோக்கி வர்ற வேலையில நம்ம நடக்குவோமா, வரவிட நிரந்தரமா நடக்குதா? உங்களுக்குள்ள வயசுக்கு வருங்க, இது என்ன, இது வந்தேன், இதுக்கு ஒரு ஃபங்க்ஷனா, இதுக்கு ஒரு விழாவா, நீராட்டு விழா, பூ பெய்கிற விழா, என்ன ஏதோ ஒரு பேர் வச்சிருக்காங்க. இந்த பேர்களை போட்டுக்கிட்டு அந்த பிள்ளைய உட்கார வச்சுக்கிட்டு ஊடு ஊடா போய் சொல்லி அப்படி பொம்பளையில கூட்டிட்டு வந்து அதுக்கு ஒரு கொலை வைத்து மஞ்சத்திலே கலந்து ஊத்தி என்னமோ நடக்க சடங்கு. சுப்ஹானல்லாஹ். இது என்ன, இது என்ன பத்திரிகை அடிச்சு விழா கொண்டாடுற விஷயமா? என்னுடைய மகள் பருவம் அடைந்து விட்டான்னா அவளுக்கு மாத விழாய் வர ஆரம்பித்தது என்று அர்த்தம். இது சொல்வது இப்படியா? இது ஏன் விழா நடத்துறீங்க? இது யார் வழிங்கிற? பாத்திமா நாயகி எந்த மாசம் பருவம் அடைந்தாங்க சொல்லுவாங்க, சொல்லுமா யாராவது? என்னத்தோ அதிர்ச்சி காட்டுறீங்களா? எந்த அசத்தையா கேளுங்க. இல்ல, பிற மதத்துக்காரர்கள் செய்கிறார்கள், பார்க்கிறோம். அவர்கள் பூப்பையில் அவன் ஒரு காரணத்துக்கு செய்யறான், அவன் சும்மா செய்யல. அவங்க எல்லாம் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்கன்னு சொன்னா மொய் இன்று வரவடிக்கணும். அதுக்காக 10 நிகழ்ச்சி நடத்தினா 10 மொய் வரும். மொய்னா விளங்குதா? என் கல்யாணத்துக்கு ஒருத்தர் 100 ரூபாய் செஞ்சாருன்னு சொன்னா அவங்க வீட்டு கர்மாதிக்கு நான் 100 ரூபாய் செய்யணும், திருப்பி கொடுக்கணும், இல்லைன்னா கேட்டு விடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்ல அவங்க உண்டாக்குனது. நிறைய பங்கன் இருந்தா கல்யாணத்துக்கு வசூல் பண்ணலாம், பேருக்கு வசூல் பண்ணலாம், பிள்ளைகளுக்கு வசூல் பண்ணலாம், நீராட்சி வசூல் பண்ணலாம். அதுக்காக வேண்டிதான் நூல் போடுறது, அதுக்கு வசூல் பண்றது. இப்படி அவன் நூல் போடுறது போல நம்ம சுண்ணத்தை எடுத்துட்டாங்க.
அவங்க குழந்தைக்கு நூல் போடுறதுக்காக நடத்துற நிகழ்ச்சியை சுண்ணத்துன்னு மாத்திக்கிட்டான். அதுக்கெல்லாம் அதே மாதிரி ஃபாலோ பண்றான். அப்ப வயசுக்கு வர்றதுக்கு விழா நடத்துறீங்களா இல்லையா? நடத்துறீங்க. வயசுக்கு வந்துட்டா, பொம்பளை வயசுக்கு வந்துட்டா கல்யாணம் பண்றீங்க. இதுல கூட வந்து ரசூலுல்லாஹ் பின்பற்ற மாட்டீங்களா? குத்துவா மட்டும் பெருசா ஓதுவாங்க. நிக்காஹின் சுன்னத்தி, நிக்காஹ் என்னுடைய சுன்னத்து. சுன்னத்துக்கு தான் நீங்க செய்றீங்களோ? நான் கேட்கிறேன். இந்த நிக்காஹ் சுன்னத்துங்கிறதுக்காக தான் செய்றீங்களோ? சுன்னத்து இல்லாட்டி செய்ய மாட்டீங்களோ? சுன்னத்து தான் செய்றீங்களா? அப்ப தாடி என் சுன்னத்து இல்லையா? சுன்னத்துக்கு செஞ்ச எல்லா சுன்னத்தையும் செய்யணும். இவன் சுன்னத்து இல்லாதான் செய்யதான் போறான். சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி ஏமாத்துற. அல்லாஹ் ஏமாத்துறது, அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றுவதா உலகத்தை ஏமாத்துறது. நீ அன்னிக்காக மின் சுன்னத்தின்னு சொல்வதாக இருந்தால் அந்த திருமணம் நபிகள் நாயகம் காட்டிய சுன்னத்து பிரகாரம் இருந்தா தானே சுன்னத்து. அப்படி நடக்குதா? திருமணம் பேச்சு எடுத்த உடனே ஆரம்பமே சிறுக்கு குழி கொண்டு புதைக்குது. திருமணம் பேச்சு ஆரம்பிச்ச உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எது ஆரம்பிக்குது? ஈமான கொண்டை அடகு வச்சு கொடுத்தா திருமண பேச்சு நடக்குது. என்ன ஈமான அடகு வைக்கிறது? முத பார்க்கிற வேலை திருமணத்துல ஃபர்ஸ்ட் காரியம் நாள் குறிக்கிறது தான். திருமணத்துல முதல்ல பிக்ஸ் பண்ற விஷயம் என்னது? இன்னைக்கு வச்சுக்கலாம். வசதியை பொறுத்து நாள் குறித்தால் அது தப்பு இல்லை. மழை இல்லாம இருக்குமா, லீவு நாளா இருக்குமா, 4 பேர் வருவதற்கு முடியுமா, இது ஓகே, இது தப்பு இல்லை. நம்ம எதுக்கு குறிக்கிறது? நகசு இல்லாம இருக்குமா, கீழே இல்லாம இருக்குமா, இது வந்து பறக்கத்தை செய்யுமா, இந்த நாள் நல்ல நாளா, இது கெட்ட நாளா அப்படின்னு ஒரு தீர்மானிக்கிறது, ஒரு முடிவு செய்யறது நம்ம பழக்கத்தில் இருக்கா இல்லையா? நல்ல நாள் கெட்ட நாள் பாக்குறீங்களா இல்லையா? நல்ல நாள் ஒண்ணு இஸ்லாத்துல உண்டா? கெட்ட நாள் ஒண்ணு உண்டா? அல்லாஹ்வுடைய ரசூல் என்னைக்காவது சொன்னாங்களா இதெல்லாம் நல்ல நாள், இன்னைக்கு செய்யற காரியம்லாம் ஆக ஓகன்னு இருக்கும்? எந்த ஒரு நாளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன். இந்த தேதி எடுத்துக்கிறோமா? இது நல்ல நாள் உங்களுக்கு சொல்ல முடியுமா? கெட்ட நாள் சொல்ல முடியுமா? முடியாது. எந்த ஒரு நாளாக இருந்தாலும் அதுல 4 பேருக்கு நல்லது நடக்கும், 4 பேருக்கு கெட்டது நடக்கும். இன்னைக்கு தேதியில 4 பேர் லட்சாதிபதியா இருப்பான், 4 பேர் பிச்சாதிபதியா போயிருக்கும். இதான இன்னைக்கு ரிசல்ட். 4 பேர் வீட்டுல புள்ள பிறந்திருக்கும், 4 பேர் மட்டையப்பட்டிருக்கும் வேற வீட்டுல. அப்ப இவனுக்கு நல்லது, அவனுக்கு கெட்டது. எந்த ஒரு நாள்ல எல்லாரும் லாபத்தை பார்த்து ஒரு நாள் சொல்லுங்க உலகத்துல, அதான் நல்ல நாள். உலகத்துல யாரும் பட்டினி கிடக்காத ஒரு நாள் சொல்லுவாங்க. ஒருத்தன் வயிறு முட்டை திம்பா அன்னைக்கு இன்னொருத்தனுக்கு கால் வைத்து கஞ்சி இருக்காது. ஒரே நாள் தான். நாலு என்ன செய்யும், கோழி என்ன செய்யும் அந்த காலத்துல படிச்சு கூட வச்சுக்கிறான். ஆனா நாலு என்னடா செய்யும் உனைய, கோழி என்ன செய்யும், இவன் செய்யும் நம்புறான். இந்த நாட்கள் எல்லாம் கடவுள் என்று நம்புகிற நம்பிக்கையை தான் ரசூலுல்லாஹ் கற்று தந்தாங்களா? எல்லாத்துக்கும் நாள் பாக்குறீங்களே. மன்னத்தா அர்ராபன் சத்தப்புஹு பிமா யகூல் ஃபக்கத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மத். யார் ஒருத்தன் நாளை நடக்கிறத கணிச்சு தருகிறானே, ஜோசியக்காரன், ஜாதகக்காரன், பால் கிதாபுக்காரன், இவன்கிட்ட போய் அவன் சொல்வதை நம்புவானே ஆனால் ஃபக்கத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மத், முகம்மதுக்கு அருளப்பட்ட மார்க்கத்தை அவன் மறுத்து விட்டான். ஒரு ஆள்கிட்ட போய் அசர்த்திட்ட போய், அசர்த்து ஒரு நல்ல நாளை பார்த்தாங்க. அவர் என்ன, அவர் யாருங்க, உன்னை மாதிரி ஒரு மனிதர். அசர்த்துக்கு ஆள் யாரு? அவன் பூசாட்ட கேட்கிறான்னா அவன் மார்க்கத்தில் இருக்கு கேட்கிறான். போ, உனக்கு என்ன வந்துச்சு? அசர்த்திட்ட போறது. அசர்த்து நல்ல நாளாக்காக அவர் பாப்பாரு டைரியில 6 நாளைக்கு சாப்பாடு புக்கா இருக்கும், 7 நாள் ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கும். அதான் நல்ல நாள் பாரு. அதான் சொல்ல முடியும். அவர் நல்ல நாள் எப்படி முடிவு பண்ணுவாரு? 6 நாள் 6 ஃபங்க்ஷன் இருக்கு. அவர் பாப்பாரு, நீங்க வியாழக்கிழமை நல்லா இருக்கு வச்சுக்கோங்க, நாள் அன்னைக்கு காரியம் இருக்குது, சாப்பிடணும். இதைத்தான் செய்ய முடியுமா? அல்ல நல்ல நாள் உள்ளவர் கண்டுபிடிச்சு தந்துருவாரா? கண்டுபிடிச்சு தந்தா எத்தனை அசர்த்துமார்கள் பள்ளிவாசல்ல வந்து சேர்றாங்க இமாமா. 10 நாள்ல பெட்டி கட்டி அனுப்பி விட்டுறாங்க. உனக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து வந்து சேர முடிஞ்சா? ஒரு 10 வருஷம் இமாமா செய்யற மாதிரி, ஒரு 25 வருஷத்துக்கு கரெக்டாக மாதிரி. நீ பள்ளிவாசல்ல வந்து சேரும் போது உன்னை கட்டி விட்டு போடுறாங்க. 1 மாசத்துல பெட்டி கட்டி அனுப்பிடுறான். பிள்ளைய பாதி பரிச்சையும் படிக்காம இருக்கு, நாளைக்கு பரிச்சை எழுதுற நாளா இருக்கு, அசத்து உங்களை நீக்கிட்டோங்கிறான். நீ உனக்கு ஒரு நல்ல நாளை பார்த்து ஒழுங்கான நாள்ல வந்து சேர்ந்து உன் பிள்ளைய பறிக்கிற வரைக்கும் உன்னால இருக்க முடிஞ்சா? நீ என்ன நல்ல நாளுங்கிற? நீ இஸ்லாத்துல கிடையாது. நல்ல நாள் கல்யாணத்துக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் பார்த்து தொலையுது.
நான் சொன்ன அம்புட்டுக்கு பாக்குறது உண்டு, பேர் வைக்கிறதுக்கு பாக்குறது உண்டு, வீடு கட்டுறதுக்கு பாக்குறது உண்டு, அடிக்கல் நாட்டுவதற்கு பாக்குறது உண்டு, கடை வைக்கிறதுக்கு பாக்குறது உண்டு. கல்யாணத்துல ஜாஸ்தி பாக்குறாங்க சொல்லி கேட்கிறேன். கல்யாணத்துக்கு பாக்குற மட்டும் தப்பு, மற்றெல்லாம் பாக்குற நிலைக்க கூடாது. இந்த நாள் பார்த்தல் என்பது உங்களுடைய வாழ்க்கையில முழுக்க முழுக்க ஒன்றிவிடவில்லையா? ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க பாக்குறது இல்லையா? தவக்கல் அளவுதான் சொல்லிவிட்டு உங்களுடைய காரியங்களை ஆற்றுவதற்கு நம்பிக்கை இருக்கு, தைரியம் இருக்குதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுக்கு நாள் பார்த்தாங்க? 4 நட்சத்திரங்கிறது கிடையாது. இன்னும் சொல்றேன், இந்த மக்கள் நம்புகிறார்கள், ஒரு நம்பிக்கை, அதுல இருந்தே சொல்றேன், நம்பிக்கை ஆதாரம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வல் 12 பிறந்தார்கள் நம்புறாங்க. எப்ப மூத்தா பணம் கேட்கிறேன், 12 மூத்தா பணம் 4 பொண்ணுங்களை தெரியுதா? இப்ப எந்த நாள்ல பிறந்தாங்க நீங்க மூத்தாவா இருக்கிறாங்க? பிறந்ததுனால நல்ல நாளுக்கு போறியா? மூத்தா போனதுனால கெட்ட நாளுக்கு போறியா? முஹர்ரம் மாசம் 10வது நாள் ஆஷூரா நாள் மூசா நபி எல்லாம் காப்பாத்தினான், பிறவுட்ட இருந்து அதிசயமான முறையில் காப்பாத்தினான், கடலை பிளந்து காப்பாத்தினான். அதுக்கு நம்ம நோம்பு வச்சுக்கிட்டு இருக்கோம், சுண்ணத்து இருக்குது. அதே முஹர்ரம் மாசம் 10ஆம் நாள் ரசூலுல்லாஹ்வுடைய பேர பிள்ளைக்கு வேண்டி விட்டாங்க ஹுசைன். ஒரே நாள் தான், ஒரே முஹர்ரம் மாசம் 10வது நாள் அன்னைக்கு ஒரு நல்லடியார் காப்பாற்றப்படுறாரு. அதே நாள்ல காலம் திரும்புது, ஒரு நல்லடியார் கொல்லப்படுகிறார். நாளுக்கு என்ன இருக்கு? நாள் என்ன பண்ணு கேட்கிறேன். நீங்க நாள் பார்த்து கோட் பார்த்து கல்யாணம் எல்லாம் பண்றீங்க, அப்ப டைவர்ஸ் நடக்குது, அப்ப பொண்டாட்டி வச்சு விடுறான், அப்ப எதுக்கு விவாகரத்து நடக்குது, அப்ப எதுக்கு பிரச்சனை நடக்குது, அப்ப எதுக்கு சில பேருக்கு பிள்ளை இல்லாம போகுது? இதெல்லாம் ஒண்ணு கிடையாது, அவன் தீர்மானிக்கிறது, அது நடந்துட்டு இருக்கு. நீங்க நாள் பார்த்ததுனால ஒரு பையன் ஏற்படாது. அழகா சொன்னாரு, சபர் மாசத்துல கிடையாது. நான் பாருங்க, நாள் பார்க்கறதுல சில மாசங்களை ஒதுக்கி வச்சு சபர் மாசம் கீழே இறங்குற மாசம். இப்ப சபர் மாசத்துல ஒருத்தனு கூட வியாபாரத்துல லாபமே கிடைக்கலையா? உலகத்துல சபர் மாசத்துல ஒருத்தனு கூட பிள்ளையே பிறக்கலையா? சபர் மாசத்துல எக்ஸாம் வச்சானா ஒருத்தனு பார்க்க மாட்டானா? பாசானது இல்லையா? ஏன்னா சபர் மாசம் பீட மாசங்கிறிய உலகத்துல நல்ல சபர் மாசத்துல மழை பெஞ்சது இல்லையா? சபர் மாசத்துல காத்தடிக்கலையா? சபர் பீட என்ன பீடை கண்ட? ஒரு பீடையும் இல்லை. எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, லா தசுப்பு தகர, காலத்தை ஏத்தாது. நபி வழி. நபி வழி என்ன? லா தசுப்பு தகர, காலத்தின் மீது பழி போடாதே. தீர்மானிச்சுட்டா ஓடிக்கிட்டே தவக்கல் முடிவெடுத்து விட்டால் அல்ல அவளை தவக்கலை முடிஞ்சு வச்சுக்கிறது. ஒரு நாள் தீர்மானிக்க வேண்டியது, யா அல்லாஹ் உன்னுடைய காலம் காட்டிட்டேன், போய்கிட்டே இருக்கணும். நாள் பார்க்கிற நட்சத்திரம் பார்க்கிறதெல்லாம் இந்த சமுதாயத்துக்கு உள்ளது இல்ல. அப்ப திருமணம் நுழையும் பொழுது நாள் பார்த்தல், நம்முடைய வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் நாள் பார்த்தல் நுழைஞ்சு போச்சு. பயந்து சாவுறா காலண்டர்கள்ல அதை போட்டு அசத்துட்டு போய் கேட்கிற ஒரு பக்கம், இந்த காலண்டர்ல எடுத்து வச்சிருப்பான அதையெல்லாம் சேதமா எடுத்துக்குவான். அன்னைக்கு வடக்க சூளம் போட்டிருக்க, இன்னைக்கு ராகு போட்டிருக்க, யமகண்ட குளிக்க போட்டிருக்க, இதை படிச்சுக்கிட்டு வைத்தியவனா இருக்கான். இதெல்லாம் மார்க்கத்துல கிடையாது. பால் கித்தாவை பாக்குறதும் கிடையாது, மோர் கித்தாவை பாக்குறதும் கிடையாது. பால் கித்தாவை பாப்பா, பால் கித்தாப்பா சொல்லுவாங்க. அது என்ன பால் கித்தாப்பு? பால்ல ஊற வச்சிருக்கு கித்தாபா, பால் கித்தாபா. சுப்ஹானல்லாஹ். மக்களை ஏமாத்துறது. இப்படியான ஒரு கித்தாபை ரசூலுல்லாஹ் நமக்கு தரல. நமக்கு தந்த கித்தாபு அல்லாஹ்வுடைய கித்தாபு இல்லாதான் அதான் கொடுத்தாங்க. பால் கித்தாபுன்னு ஒரு கித்தாபு எல்லாம் தரல. பால் கித்தாபுன்னு பைபிளுக்கு தான் பேர், பால் தான் எழுதுறான் பவுல், அதான் பால் கித்தாபு. பால் கித்தாபு இது இந்த புதிய ஏற்பாட்டுல சுவிசேஷங்களுக்கு அப்புறம் வருமே நிருபங்கள், அதுதான் பால் கித்தாபை தவிர வேற ஒண்ணு இல்ல. அதான் பால் கித்தாபு. நம்மளுக்கு பால் கித்தாபு சம்பந்தம் இல்ல. இது அசத்து மாறு பொழைக்கிறதுக்காக வேண்டி செஞ்ச ஒரு வழிமுறை. அப்ப கல்யாணத்துல ஆரம்ப ஸ்டார்டிங்கே சரியில்லை. நபி உடைய வாங்கி போச்சா? உங்க லைஃப்ல என்னைக்காவது இந்த மாதிரி ஜோசியம் ஜாதகம் கைரக பாக்குறது, பால் கித்தாப் பாக்குறது, ஜோசியம் பாக்குறது, அந்த நாடு ஜோதிடம் பாக்குறது, இது மாதிரி விஷயங்கள்ல இறங்குனீங்க, ஈமான எடுத்து தனியா வெளியே வச்சுட்டு தான் நீங்க இறங்கிருக்கீங்க. ஞாபகம் வச்சுக்கிறது. அதை செஞ்சுக்கிட்டு இருக்க மூத்தா போனீங்க, நேர ரிசர்வேஷன் போய் சேர வேண்டியதான் நரகத்துக்கு. ஏன் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றாங்க? இதை நம்புனா எனக்கு மார்க்கத்தை மறந்துட்டான், புரிஞ்சு வச்சுக்காது. தௌபா செய்யணும். அல்லாஹ் காப்பாத்தன. இந்த மாதிரியான நம்பிக்கைகளை உங்கள் இதயத்திலிருந்து விட்டு நபி வழி இல்லை, இதை ஒழிக்கணும். அடுத்து என்ன பண்றீங்க? நாள் பார்த்தாச்சு, கல்யாண பேச்சு நடக்குது. இந்த கல்யாண பேச்சு நடக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் பேசுற பேச்சு என்ன? என்ன தருவீங்க? பேச்சு ஆரம்பித்தது என்ன தருவீங்க? பொண்ணு படிச்சிருக்குதா, ஓதி இருக்குதா, 5 வேளை தொழுவுமா, வேற வச்சு மார்க் பற்று இருக்குதா? அதான் கிடையாது.
என்ன தருவிய விளக்கமாத்து பூசதான் தரணும். எனக்கு என்ன தருவிய? ரூபாய் எவ்வளவு தருவிய? நகை எவ்வளவு தருவிய? வாகனம் தருவியலா? ஊடு தருவியலா? விசா எடுத்து தருவியலா? கடை வச்சு தருவியலா? அந்த தோட்டத்தை எழுதி தருவியலா? இந்த வீட்டை மாத்தி தருவியலா? இதான் பேச்சு. இப்ப எவ்வளவு தருவிய? அப்புறம் எவ்வளவு தருவிய? கல்யாணத்துக்கு முந்தி எவ்வளவு தருவிய? திங்கிற சோத்தையும் கேட்பான். எத்தனை தகனம் தருவிய? கேட்கறது பாருங்க. இந்த பிச்சைக்காரன் என்ன கேட்கிறான்? சோத்தையுமே கேட்கிறான். நாங்க இத்தனை பேர் வருவோமே, சோறு தருவீங்களா? கல்யாணத்துக்கு கொண்டு போய் கேட்கிறாங்க. கல்யாணத்துக்கு முந்தி கேட்பான், நிச்சயம் அன்னையும் கேட்பான், கல்யாணம் அன்னைக்கு கேட்பான், மறுபடியும் கேட்பான், உள்ள பிறகு கேட்பான், பேர் வைக்கிறது கேட்பான், கூட்டிட்டு வரும்போது கேட்பான். சுப்ஹானல்லாஹ், ஒரு பெண்ணை பெற்றதுக்காக வேண்டி பாவிகளா இந்த கொடுமைப்படுத்துறீங்களே, இதான் அன்னைக்காக சொன்னதையா? இந்த திருமணம் தான் ரசூலுல்லாஹ்வுடைய வழியா? இதுக்கு ஒரு அசத்து உட்கார்ந்து பாத்தியாங்கிறியே. ஊருடைய முத்தவள்ளி நாச்சாவர் பஞ்சாயத்து தலைவர் உன்னை நம்பி சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும் உன்னை வச்சா நீங்க போய் பங்கெடுக்கிறிய. இந்த நிச்சயம் நடக்கிற நிகழ்ச்சிகள்லங்க கசக்கி புழிஞ்சி பொன்மூட்டார குடும்பப்படுத்தி வாங்குற ரூபாய வாங்கி கொடுக்கிறதுக்கு ஒரு நிகழ்ச்சி. இந்த சமுதாயத்தில் வரதட்சணையை வாங்கி கொடுக்கிறதுக்கு ஒரு பங்கன். அதுல யார் வருவா? பள்ளிவாசல் முத்தவள்ளி வருவார், பெரிய அசத்து வருவார், ஊர்ல உள்ள மெம்பர்ஸ் எல்லாம் வருவாங்க, ஆட்டாமை எல்லாம் வருவாங்க. எல்லாம் உட்கார்ந்து பொன் வீட்டு ஆட்டங்கள் யார் வாங்குவா? முத்தவள்ளி முதல் வாங்குவார். வாங்கி தொட்டு 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 கை ஒருகையா பாஸ் ஆகும். தொட்டு தொட்டு கொடுப்பாங்க. எல்லாரும் நாங்களும் இதுல பங்குதான், எங்களுக்கு இதுல பங்கு இருக்குது. யாருன்னா எங்களே ஒரு மிதி அல்ல அக்கிரமமான முறையில் இந்த பணத்தை வாங்கினா இதுக்கு வரமாட்டேன்னு சொல்ற திராணி உனக்கு இருக்குதா? நீ என்ன பள்ளிவாச முத்தவள்ளிங்கிற? நீ என்ன 7 வருஷம் மாசத்துல படிச்சுன்னு கேட்கிறேன். ஏன்னா அநியாயம் பந்தியில இருக்கேன்னு நான் வர்றேன்னு கேட்கிறேன். உனக்கு தைரியம் இருக்குதா? முத்தவள்ளி சொல்றதுலாம் தலையாட்டுற மார்க்கத்தை கற்ற அறிஞர்களுக்கு முதுகலும் இருக்குதா? எவ்வளவு பெரிய கொடுமை இது! 40 வயசு கண்ணி வீட்டில் கிடக்குற, 35 வயசாகி மார்க்கம் கிடைக்காம புளிக்கிட்டு கிடக்குறாரு. நினைச்சு பாத்தீங்களா? சீதனம் உங்க நாட்டுல பேரு சீதனம் பேரு. இந்த சீதனங்கிற கொடுமை நடக்குது. இதை வாங்கி வாங்கி கொடுக்கிறது. கொடுத்தது மட்டும் இல்ல, கடைசியா வாங்குற அசர்த்தான் வாங்குவாரு. அவர் வாங்கி கொடுத்தாரு. பாத்தியா பாரு, இந்த அக்கிரமத்தை பாத்தியா? அர்த்தம் இந்த அநியாயத்தை பாத்தியா? அல்லா என்னப்பா சொல்றான் உனக்கு? சதுக்காத்துகின்ற நிகழா பெண்களுக்கு அவர்களுடைய மகர் தொகையை மனம் வந்து நீங்கள் கொடுங்கள். இது அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நபியுடைய வழி. நீங்கள் பண்ற நபி வழியா? பெண் வீட்டாருக்கு மகர் கொடுத்து கல்யாணம் பண்ண சொன்ன ஒரு மார்க்கத்துல, கொடுக்காம இருக்கிறதே பாவம்னு சொன்ன ஒரு மார்க்கத்துல எடுக்கிறியப்பா. ஒரு பிச்சைக்கார திருவோடு தூக்கிட்டு வர்றான். திருவோடு மரியாதை எங்க நாட்டுல சொல்லுவாங்க, மரியாதையான ஓடாது. பிச்சை எடுக்கிற ஓட்டுக்கு பேரு என்ன எங்க நாட்டுல பேரு? திருவோடு, மரியாதையான ஓடு. தூக்கிட்டு வருவார் அவரு. அதுல 50 காசு போட சொல்லி கையேந்துறான். நீ என்ன பண்ற? 50 காசு போடுற மாதிரி கொண்டு போயிட்டு அதுல கிட்ட 5 ரூபா காசு தூக்குற. இதுக்கு நீ வாங்குற சீதனத்துக்கு என்ன வித்தியாசம்? 101 ரூபா மகரத்து வைக்கிற, புஸ்தகத்தை எழுதுற, 1.5 லட்சம் ரூபாய் அப்படி சுருட்டி எடுக்கிற சொலையா. அந்த பிச்சைக்காரன் தட்டுல 50 காசை போட்டு 5 ரூபாய் திருடுறவனுக்கு 101 ரூபாய் மகரண்டு ஏமாத்தி எழுதி போட்டு 1.5 லட்சம் ரூபாய் வாங்குற உனக்கு என்ன வித்தியாசம்? இந்த காசை திரட்டுவதற்காக வேண்டி ஊரா போய் பள்ளியாசல பிச்சை இருக்கிறான் உன் மாமனார், வருங்கால மாமனார். இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு? ஜும்மா தொழுது முடிச்சு வச்சிருப்பார், 4 கும்பலாளி வந்திருக்கிறேன். இதுதான் விரும்புறாங்க. உன் மாமனார் பிச்சை எடுக்க உனக்கு கௌரவம். பிச்சை எடுத்து நொந்து போய் தர்ற காசுல உனக்கு பழக்கத்து இருக்குமா? அப்ப நம்ம திருமணத்தினுடைய அடிப்பு எல்லாமே கோளாறா இருக்குங்க. நான் சொன்னேன், டோட்டலா தெரிஞ்சு நாசமாய் போய் கிடக்குறோம். மொத்தமா நாசமா போச்சு. பேருக்கு என்னமோ ரசூலுல்லாஹ் போடுற நினைச்சுட்டு இருக்கிறோம். இஸ்லாம் நீங்க மாத்திரம் ஒழுங்கா நடந்திருந்தா இந்த சிங்கள நாட்டுல இஸ்லாம் ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கும். இதை பார்த்து எப்படி ஒருத்தர் விரும்புவோம்? அவங்களை பார்த்துட்டு மாடி ஒரு சகோதரருங்க இன்னைக்கு நினைச்சாலும் கண் கலங்கும். ஒரு ஆள் இஸ்லாத்தை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ண ஒரு அறிஞர், தமிழ்நாட்டில் முஸ்லிம் அல்லாதவர், இஸ்லாத்திற்கு போய் சேருங்கள் மக்களுக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு அறிஞர், போங்கன்னு புத்தாமலே இருக்கிறார். அந்த மாதிரியான ஒரு அறிஞர் அவர் இஸ்லாத்துக்கு வரல. நாங்க கேட்டோம், ஏங்க இஸ்லாத்துக்கு போட்டு அவ்வளவு பேருக்கு சொல்றீங்களே, நீங்க வரமாட்டேங்கிறீங்க? கடைசி ஒரு மகள் இருக்குது,
அது கல்யாணம் பண்ணி கொடுத்து தான் வரணும். வந்து பண்ணலாமங்க மாறியா அவ்வளவு வசதி என்கிட்ட இல்ல. இந்த சமுதாயத்தில் வந்துட்டா கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதான், அங்கிட்ட தள்ளி விட்டு வந்துடுறேன். இருக்கிறீங்க நீங்க. ஒருவன் இஸ்லாத்தை நேசிச்சு வர்றதை விருத்து ஒதுங்கான உங்க குடும்ப காரணம் இல்ல. ஈடுபட்டு போறார்களே பெண்கள் வாழ்க்கை கிடைக்காம, அதுக்கு நீங்க காரணம் இல்ல. திருமண வாழ்க்கையில தற்கொலை பண்ணிக்கிட்டு சாதுகளை, அதுக்கு நீங்க காரணம் இல்ல. உரிய நேரத்தில் திருமணம் இல்லாம பைத்தியம் முடிச்சு பெண்கள் அழைகிறாங்களே, அதுக்கு நீங்க காரணம் இல்ல. இதெல்லாம் இஸ்லாத்தின் மேல நீங்க அரங்கத்துறீங்க. பள்ளிவாசல வச்சு அரங்கத்துறீங்க, பாத்தியா ஓதி அரங்கத்துறீங்க. அடுத்தவன் காரித்து போறான், காட்சி மார்க்கம். இஸ்லாம்ல நமக்கு ஏழைக்குள்ள மார்க்கம் என்னப்பா, அம்மாடி பிறந்ததுல கல்யாணம் சாப்பிட்டு போடுவாங்க. காப்பாற்றணும் மக்களே, இதுல இறங்காதீங்க, வரதட்சணை வாங்காதீங்க, மானத்தோடு இருக்கு. தாய் சொன்னாலும் வாங்காதீங்க, தாப்பன் சொன்னாலும் வாங்காதீங்க. நீங்க வாங்கக்கூடிய காலத்துல 1.5 லட்சம் ரூபாய் வாங்குவீங்க. அல்லாஹ் கணக்கு நினைச்சு ஒரு தடவை நீ வாங்கின ஒரு 5 பொம்பளைக்குள்ள வரிசையா விட்டாண்டா உனக்கு, நீ கொடுக்கிற காலத்துல 1.5 கொடுக்கல. அப்ப ரேட் ரொம்ப ஏறி போயிருக்கும். 10 ரூபாய் 50 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். நீ வாங்கின 1.5 லட்சம் அல்ல தன்னை தருவான். காரணம் நல்லா விரும்புறேன், அல்லா கொடுப்பேன், 4 பேர் தெரியுது உலகத்துக்கு. அதுக்கு பயந்துகிட்டாலும் இதை செய்வான், வாங்காம இருக்கட்டும். இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். பாதிக்கப்பட்டவர்களுடைய பிரார்த்தனைக்கு பயந்துக்கிறணும். ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க, இத்தகைய தாவத்தல் மகனும் அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு பயந்து கொள். பைனஹு லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப். அதுக்கு அல்லாஹ்வுக்கு கிடையவே கிடையாது. பொம்பளை கை அல்லாஹ் இந்த பாவிகள் இப்படி ஊர் சேர்ந்து பண்றானே, அசத்து சேர்ந்து பண்றானே, முத்தவள்ளியும் பண்றானே, எல்லாம் சேர்ந்து பண்றாங்களே, ஒருத்தவங்களை இல்லையா எல்லாம் கேட்க மாட்டியாங்க, நாட்டுமா போயிருவோம். பாதிப்பு ஆளாயிராங்க. அந்த பத்துபாவில் விழுக்கிறாதீங்க. மகான்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பவர் கிடையாது. அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துவாவுக்கு பவர் இருக்கு. எதையாவது வச்சு இதாச்சா வரலட்சணை பேசுற தலைப்பு இதுல நபி வழி இல்ல. கொடுக்க சொன்னா வாங்குறாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலையில போயிட்டு இருக்கு. கல்யாணம் செய்யற முறை என்ன, அதிலையாச்சும் பின்பற்றியா கல்யாணம் சொல்லி இதே மாதிரி ஒரு இதே இலங்கையில இதே கொழும்புல நான் ஒரு கூட்டம் பேசிட்டு இருக்கிறேன். ஆனா கடைசி கூட்டம் வந்துருக்கிறேன். பேசிட்டு ஒரு ஊர்வலம் போகும். பேசிக்கிட்டு இருக்கும்போது ஊர்வலத்தை காட்டுறோம். என்ன ஊர்வலம், பேண்டு வாக்கியம் பல கலர்களா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ட்ரம் அடிச்சு போறாங்க. என்ன கல்யாணம் போறோம். யார் வந்து கல்யாணம், நம்ம ஆள் வந்து கல்யாணம், முஸ்லிம் கல்யாணம். எங்க பாதிகளே நடக்கிறது கல்யாணம். ஊர்வலம், பேண்டு வாக்கியம், அதுக்கு தாரப்பட்ட இந்த மாதிரியான ஊரை வளர்ச்சி பந்தல், பாலமரம் நடுறது, பாக்கு மரத்தை நட்டு வைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு அநியாயமான செலவுகள் இந்த சமுதாயத்தில். இது எங்க இருந்து எடுத்தீங்க கேட்டா, ஒரு ஆள் பெரிய அல்லாட்டு வகி வந்த ஒரு ஆள் உமர் புலவர் கேட்டா, எங்க என்ன பயனா இருக்குன்னு கேட்டா, உமர் புலவர் எழுதியிருக்காரு. யார் உமர் புலவர்? உமர் அலிலானுவா? யாரு உமர் புலவர்? அல்லாவா? அல்லாவுடைய ரசூலா? ஒரு புலவன், ஒரு கவிஞன். கவிஞன் யாரும் பொய்யன். அல்லாவுடைய பார்வையில கவிஞன், கவிதை எழுதினவன் பூரா பொய்யன். ஹஸ்ஸான் இப்னு சாபித் மாதிரி ரசூலுல்லாஹ்வால் பாராட்டப்பட்டவர்களை தவிர எல்லாம் பொய்யன். பொய் தான் கவிதை, கவிதை தான் பொய். இந்த பொய்யங்க எழுதி வச்சது மார்க்கவங்களுக்கு. என்ன பொய்? இந்த உமர் புலவருடைய சீரா குர்ஆன் ஒன்று எழுதினாங்க. அந்த காலத்துல மார்க்க பயான் அதான் நடக்கும். அதை உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு அதுக்கு விளக்க உரை செய்யற ஒரு கூட்டம் அதுல தொழில் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதுலதான் இருக்குது குதிரையில ஏற்றுறது. ரசூலுல்லாஹ்வுடைய கல்யாணத்துல குதிரை ஏறினாங்களாம், வாழை மரம் நட்டாங்களாம், ஊரையே அலங்கரிச்சாங்களாம். பாலைவனத்துல இது வாழை மரம் கேட்கிற புத்தி கூட நம்மளுக்கு இல்ல. வாழை மரம் நட்டாங்கன்னு எழுதிருக்கிறான. அரபு நாட்டுல வாழை மரம் முளைக்குமா? முதல்ல பிளைட்ல ஏற்றி போனாங்களா இல்ல இலங்கையில இருந்து? அந்த வசதியாச்சு இருந்துச்சா? அரபு நாட்டுல எழுத வாழை மரம் ஒருத்த பொய்ய புலவன் எழுதி வச்சுக்கிறான், அவ்வளவுதான். இதை கேட்டுக்கிட்டு வாசல்ல வாழை மரம் கண்டிப்பா நட்டி ஆகணும் கல்யாணம் சொன்னான். வாழையடி வாழையா வளரும். அதுக்கு ஒரு தத்துவம் வேற. வாழை மரம் இருக்கிற குட்டி போட்டுதான் தாவும். வேற மரம் மாதிரி விதவிட வேண்டிய அது அடி வாழை விட்டுட்டு போயிடும். அது மாதிரி வாழையடி வாழையா குளம் தலை தோகும். இப்படி வாழை மரத்தோட வச்சோட குளம் தொலை வைக்கணுமா? அவன்லங்க அல்லா உலக அவன் கொடுக்கிற ஆளு கொடுக்கிறேன்னா எகபுலி மைய சாவது கூர் எகபுலி மைய சாவு இனாதா. நாடியவர்களுக்கு ஆம்பளை பிள்ளையா கொடுக்குறான், நாடியவர்களுக்கு பொம்பளை பிள்ளையா கொடுக்குறான். ஜபிஞ்சுக்கும் துக்குறானும் இனாதா. ஆணும் பெண்ணுமா கலந்தும் கொடுக்குறான். எஜாலும் மைய சாவு அக்கியமா. பிள்ளை இல்லாம
இல்லாம ஆக்கிறவன் அப்படியே ஆக்கி விடுகிறான். அதாவது அவனுடைய நோட்டி. அது வாழை மரத்துக்கு வேலை இல்லை. வாழை மரத்துக்கு அந்த இலாக்க வாட்டை கொடுக்கல, அது அவன் கையில வச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப வாழை மரத்தை நடுவது கேட்டா குதிரையில ஏறுறீங்க, ஏன் ஏறுறீங்களா? அலிரல் இல்லாம ஏறினாங்கல்ல சொல்றாங்க. அலிரல் இல்லாம அவங்க கல்யாணத்து நேரத்தில் குதிரையில ஏறி உட்கார்ந்தா மதீனா உள்ள சனங்கள் எல்லாம் அதை பார்த்து பொண்கள் எல்லாம் போய் ஆசைப்படுறாங்களாம். இந்த அலி வந்து பாத்திமாவுக்கு தானே கிடைக்கணும், எங்களுக்கு கிடைக்க கூடாதா? எழுதுறாங்க. யாரை பத்தி? சஹாபி பெண்களை பத்தி எழுதுறாங்க. ஒழுக்கத்தின் சிகரமாக வாழ்ந்த சஹாபி பெண்கள் ஒரு அந்நிய ஆணை பார்த்து இந்த ஆள் நமக்கு கிடைக்க கூடாதா என்று ஏங்கினார்கள். இதை பார்த்துக்கிட்டு மாப்பிள்ளைக்கு குதிரை, ஒவ்வொரு விஷயத்தை டான்ஸ் குதிரை, நாட்டிய குதிரை எல்லாம் இருக்குது. எங்க ஊர் கல்யாணங்கள் ஊர்ல உள்ள குதிரை பத்தாதுன்னு வெளி வாழந்தரையில இருந்து கொண்டு வருவாங்க குதிரையை. வாழந்தரைன்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல குதிரை டான்ஸ் போடும். தாம்பலத்தில் ஆடுறது, பலகையில் ஏறிட்டு ஆடுறது, இந்த டான்ஸ் ஏறுற குதிரையில ஏறிக்கிட்டு ஊர்வலம் போறது. இது நபி வழியா? இது நபி வழியாண்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடந்த கல்யாணத்துல இது மாதிரி ஒண்ணு காட்ட முடியுமா? எத்தனையோ சஹாபாக்களுக்கு நடந்த கல்யாணத்துக்கு தேவையே தெரியல, யாருக்கும் சொல்லல. 4 பேரை கூப்பிட்டு முடிச்சு போயிட்டாங்க. அதான் கல்யாணம். நம்ம என்ன பண்றோம்? கல்யாணத்துக்கு இப்படியான ஆடம்பரங்கள். கல்யாணம் நடத்துற முறை எடுத்துக்கிறீங்களே, தாலி கட்டுறாங்க, இஸ்லாமிய கல்யாணம் பேரு இருக்கு. அத்தெல்லாம் சேர்ந்து குழந்தை தாலி கட்டுறாங்களா இல்லையா? கட்டுறாங்க. இந்த சமூகத்தில், தமிழ் சமூகத்தில் கட்டப்படும் தமிழ் முஸ்லீம்கள் இருக்குது, மறுக்க முடியாது. அதுக்கு தாலி கட்டுறதுன்னு ஒரு தனி ஸ்பெஷல் துவா. என்ன துவா? அதற்கு ஓதுவார், அல்லாஹும் அள்ளி பையனுக்குமா என்ன கேட்டா, அப்படி திருஷ்டா ஓதுனா தான் காசு கொஞ்சம் திருப்தியா கொடுப்பீங்க. சாட்டா இருந்தா இதுக்கு 50 ரூபாய் இருக்கிறான்னு கேட்டுருவீங்கல்ல. அப்ப உங்களுக்கு புரியாத வகையில் செய்யணும், ஒரு 5 நிமிஷத்துக்காவது நீட்டி ஓதணும். அப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா கல்யாணம் எடுத்து கொஞ்சம் எடுத்து கொடுப்போம். அதுக்காக அவர் என்னென்னமோ சொல்லிவிட்டு அல்லாஹும் அள்ளி பையனுக்குமான்னு ஒரு ஆரம்பிப்பாரு. என்ன துவா செய்யறாரு? இதுவும் அல்லாஹ்வுடைய ரசூல் செய்த துவா இல்ல. பேருக்கு நிக்காஹ்னு பேரு, சுன்னத்தான நிக்காஹ்னு பேரு. செய்யற துவா இஸ்லாத்துக்கு எதிரானது. என்ன எதிரானது? அல்லாஹும் அள்ளி பைனகுமா. அது வந்துகிட்டே இருக்க மொத்த அர்த்தத்தை சொல்றேன். அதுல அள்ளி பாத்திமான்னு வரும். அதுக்கு ஒரு பிரேக் ஒண்ணு கொடுப்பாரு. ஒன்னா நிப்பாட்டி விட்டு ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹும் அள்ளி பைனகுமான்னு அவங்க ஏற்றுவார். அள்ளியும் பாத்திமான்னு நடக்கணும். அள்ளி பாத்திமான்னு வார்த்தை வருதுன்னு செய்யணும். கருத்துல கட்ட மணி கட்டணும். ஆலிம் சொல்ல மாட்டாங்க, கட்ட மணி. உங்க ஊர்ல என்ன கடுமொழியா? ஆலிதானா? எங்க நாட்டுல கருத்த மொழிதற்கு பேரு. இந்த கருத்த மொழியை கருத்துல கட்டுறது என்ன செய்யணும்? இவர் அலி பாத்திமான்னு சவுண்ட கொடுப்பாரு. நீ ஒரு அர்த்தம் இருக்கு, அலி பாத்திமான்னு கருத்த மொழிக்கு சம்பந்தம் இஸ்லாத்துல எங்க இருக்குது கேட்டா, சீலாபுரத்து ஊருக்குள்ள இருக்கிறாரு. இல்ல இருக்கிறாரு, எல்லா ஆட்சிக்கும் இருக்கிறாங்க. பாத்திமா கருத்துல கதை சொல்லி கொடுத்துருவா. எந்த புராணம் பாத்தீங்க? நேற்று தாலியும் இல்லாம சின்னத்தும் இல்லாம கருத்தம் போட்டுக்கிட்டு கிடாமிச வளர்த்துக்கிட்ட உமர் புலவருக்கு மார்க்கம்னா அது மார்க்கமா? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஒரு தொழுகை இல்லாத, இபாதத்து இல்லாத, ஒரு அரசவையில கவிஞராக இருந்த ஒரு கவிஞனுக்கு தமிழ் மட்டும் தெரிஞ்சதை தவிர மார்க்கம் தெரியாத ஒரு ஆளு எழுதி வச்சுட்டாருங்கிறதுக்காக வேண்டி அது மார்க்கமா? அது கேட்டுக்கிட்டு தானங்க தாலி கட்ட பழக்கத்தை செய்யறான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதுக்கு ஒரு ஆதாரம் காட்டுறப்ப இல்ல. இவருக்கு ஜிப்ரீல் அந்த வரைக்கும் எவ்வளவு பெரிய டேஞ்சர்னு பாருங்க. இப்படி ஒண்ணு நடந்தா இந்த உமருக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ் ஜிப்ரீலை கூப்பிட்டு சொல்லி இருந்தா இது வந்து அல்லாஹ் சொல்லி இருக்கணும். ரசூலுல்லாஹ் வேற யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த தெருவில் நினைச்சு இந்த தெருவில் நினைச்சுன்னா யாரா கண்டுபிடிச்சிருக்கலாம். இது அல்லாஹ் ஜிப்ரீல்கிட்ட சொல்லி அனுப்புனது அல்லாஹ்வுடைய ரசூல் வழியா மட்டும்தான் தெரிய முடியும். அப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒரு ஹதீஸ் காட்டுப்பானா, அதெல்லாம் இல்ல, உமர் தான் சொன்னாரு. தூக்கி குப்பையில போட்டு போவியா? உமர் சொன்னார் தாடி. இந்த துவா என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணத்துக்கு போயிருக்கிறாங்க, போறேன்னு சொல்லல. அதுக்கு என்ன வாழ்த்துனாங்க? பாரக்கல்லாஹு லக்க வ பாரக்க அலைக்க வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். கல்யாணத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா இதான். இதை எல்லாரும் செய்யலாம், யார் கையிலும் நுழையும். கொஞ்சம் கஷ்டமா இருந்தா கூட அறுபத்து சூறா மனப்பாடம் பண்றதோட சீக்கிரம் இருக்கும். பாரக்கல்லாஹு லக்க வ பாரக்க அலைக்க வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். ஒவ்வொருவரும் மாப்பிள்ளைக்காக பொண்ணுக்காக துவா செய்ய வேண்டி துவா. அதற்கு வந்து ஓட்டுலா செய்யறது அல்ல அந்த துவா, ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய துவா. இது என்ன அர்த்தம்? அல்லாஹ் உனக்கு வந்து இன்னும் பிறகு வரக்கத்து செய்யணும்.
கிடைக்கும் என்ன அறிவு உலகத்தில் உள்ள எல்லா நற்பாக்கியங்களும் உள்ள அறிவு மரக்கத்தை கேட்கிறாங்க. மரக்கத்துனா நம்மாலே இருக்கிறா தெரியுமா? ரொம்ப இந்த பறக்கத்தை இருக்கிறாங்க. பறக்கத்தா காசு வச்சிருக்கிறாரு. பணக்காரருக்கு பறக்கத்துமாங்க. பண பெரிய வீடு கட்டாரு வைக்கல, அவருக்கு பறக்கத்தா கொடுத்துருக்காங்க. அது அல்ல பறக்கத்து. ரொம்ப இருக்கிறதுக்கு பேர் அல்ல பறக்கத்து. பறக்கத்துல என்ன தெரியுமா? கொஞ்சம் இருந்தாலும் நிறைய வேலை செய்யறதுக்கு பேர் தான் பறக்கத்து. ஒருத்தன் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறான். சாயந்தரம் பார்த்தோம்னா 100 ரூபாய் கடனாளியா இருக்கிறான். வீட்டுல 4 டிக்கெட் தான். 4 டிக்கெட் சாப்பிடுறதுக்கு இந்த 1000 ரூபாய் பத்தல, கடனாளியா போயிடுறான். இன்னொருத்த 50 ரூபாய் சம்பாதிக்கிறான். வீட்டுல 8 டிக்கெட் எல்லாம் திட்டு 5 ரூபாய் மிச்சம் வச்சிருக்கான். இதுல பவர்ஃபுல்லான காசு எது? 50 ரூபாய் தான். 50 ரூபாய் செஞ்ச வேலையை 1000 ரூபாய் செய்யல பத்தியில. 50 ரூபாய் செஞ்ச வேலையில அவ்வளவு பேருக்கு பத்தி ஆயிருக்கு. 50 ரூபாயில மிச்சம் 5 ரூபாய் இருக்குது. 1000 ரூபாய் சம்பாதிக்கணும். 4 பேர் தான் வீட்டுல 1000 ரூபாய் செலவா இருக்குது. இத பறக்கத்து. பொருள் குறைவா இருந்தாலும் அதுல நிறைவு அடையணும். அல்ல எனக்கு 2 கோடியை தந்து 2 கோடிக்கு செலவு வச்சா பறக்கத்தா? எனக்கு 2 கோடியை தந்து விட்டு 2 கோடி ரூபாய்க்கு செலவு வச்சுனா பறக்கத்தாங்க? அதெல்லாம் பறக்கத்து. 1.25 ரூபாயை கொடுத்து 1 ரூபாயிலே காரியத்தை எல்லாம் முடிச்சா அதுக்கு பேர் பறக்கத்து. அதைத்தான் கேட்கணும். அப்ப ஏன் பறக்கத்தை கொடுத்தா நம்ம ஏன் கடன் வாங்குறோம்? நம்ம இது கையேந்துறோம். அல்ல தருவது கொஞ்சமா இருக்கட்டும், குறைவா தரட்டும். அதுல நம்ம காரியம் நிறைவேறிச்சுன்னா நம்ம எங்க பிச்சை எடுக்கிறோம்? நம்ம ஏன் கடன் வாங்குறோம்? சாப்பிட்டோம்ல, மிச்ச நாள் இருக்குதுல, முழு கதைய. இதானுங்க மனுஷனுக்கு வேணும். கடன் இல்லாத வாழ்க்கை, கையேந்தாத வாழ்க்கை, இல்லையேன்னு குறை இல்லாத வாழ்க்கை. இதுக்கேனுங்க பறக்கத்தை கேட்கிறாங்க. பறக்கத்தை சமுதாயம் கண்ணால் அனுபவிக்குது. வேற எந்த சமுதாயத்துக்கு செய்யாத பறக்கத்தை அல்லாஹ் இந்த சமுதாயத்துக்கு மட்டும் செய்கிறான். கண்ணால பார்த்த ஒரு சமுதாயம் பறக்கத்தை கேட்க மாட்டேங்குது. நீங்க பார்க்கலாம், வேற வேற சமுதாயங்கள்ல பாப்பாக்காரன்னு வேலை செய்வான், நம்மளுக்கு போவான். அம்மாக்காரையும் கடையிற்கு போவா, பாப்பா வேலை செய்யும், அம்மாவும் செய்யும், அக்கா தங்கச்சிகளும் போவும், பொண்டாட்டியும் போவும், புருஷனும் போவான், இருக்கிற பிள்ளை எல்லாம் போவான். வீட்டுல ஒரு 15 டிக்கெட் இருந்தா இந்த சிறுவா சின்ன இருக்க சிந்துகள் அதுகளை தவிர அதுகளை கூட போகும். சில ஊர்கள் எல்லாருமே சம்பாதிக்கும். சம்பாதிச்சா இவன் 100, அவன் 200, இவன் 300, இவன் 150, இவன் 400 சம்பாதிக்கும். சம்பாதிச்சுட்டு பார்த்தா மிச்சம் இருக்க ஒண்ணு இருக்காது. 3 பேர் சம்பாதிச்சுட்டாங்க. 1000 ரூபாய்க்கு மேல வந்திருக்குது. இந்த சமுதாயத்துல உங்க உமா கலையருக்கு அனுப்புவீங்களா? உங்க பொண்டாட்டிய போய் நாட்டு பறிக்க அனுப்புவீங்களா? அனுப்ப மாட்டீங்க. நீங்க தான் சம்பாதிக்கிறீங்க. நீங்க தான் சம்பாதிக்கிறீங்க. சம்பாதிச்சு வீட்டை பார்த்து அழகா இருக்குது, அர்த்தம் பயங்கரமா நினைக்கிற அளவுக்கு இருக்குது, வாசலை பார்த்து அழகா இருக்குது. அப்ப ஒரே ஒருத்தனுடைய சம்பாத்தியத்துல அல்லாஹ்வை நம்புன அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி இந்த மார்க்கத்துக்கு ரிஸ்க் தர்றவன் அல்லாஹ்ங்கிற நம்பிக்கை கொண்டீங்க. அதுக்காக வேண்டி முஸ்லிம் குடும்பங்கள்ல ஒருத்தன் சம்பாதிக்கிறான், பொண்டாட்டி சம்பாதிக்கிறது இல்ல, அக்கா தங்கச்சி சம்பாதிக்கிறது இல்ல, பெத்த மகள் சம்பாதிக்கிறது இல்ல. அதுல அல்லாஹ் சோத்தையும் கொடுத்து விட்டு மிச்சத்தையும் கொடுத்து வீடு வாங்க வைக்கிறான், நகை வாங்க வைக்கிறான், பறக்கத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். உன்னை விட கூட சம்பாதிக்கிறான், கருத்துல பிடிச்ச ஆட்டு இல்லையா? அப்ப நீ எதை விரும்பணும்? கண்ணுக்கு முன்னாடி பறக்கத்தை அனுபவிக்கிற ஒரு சமுதாயம் பறக்கத்தை கேட்கணும். ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க, ஜமா பைனகுமா ஃபீ கைர், நல்ல விஷயங்கள்ல ஒண்ணு சேர்க்கணும். 2 பேரும் தண்ணி அடிப்போன்னு போயிடக்கூடாது. அம்மாடி தடுக்கணும், ஒருத்தர் தடுக்கணும். 2 பேரும் சினிமா பார்க்குவோம் போனா இவன் போனா அவன் தடுக்கணும், அவன் போனா இவன் தடுக்கணும். எத்தனை கேட்கணும்? நீங்க 2 பேரும் கேட்கறதா இருந்தா 2 பேரும் நல்லா சேர்ந்துருங்கன்னு சொல்லிடக்கூடாது, நல்லதுல ஒண்ணு சேருங்கன்னு சொல்லணும். ரசூலுல்லாஹ் எப்படி ஆசைப்படுறாங்க? ஜமா பைனகுமா ஃபீ கைர், கைர்ல மட்டும் உங்களை எல்லாம் ஒண்ணு சேர்த்து வைக்கணும். அப்ப மாப்பிளக்காரன் சொல்லுவோம், பக்கத்துல சுபுல எழுப்பி அந்த பொம்பளை இந்த தெருவு சுப தொழுவு, பொண்டாட்டிக்கார் பட்டு கிடப்பா எந்த சுப தொழுவு. இதான் நல்லதுல சேர்க்கிறது. நல்லதுல சேர்க்கிறது. சின்ன பார்த்து பாட்டு படிச்சுட்டு இருப்பான், இது எப்ப பாத்துக்க குர்ஆன் ஓதுங்க, பொண்டாட்டி சொல்லணும், என்ன செஞ்சுட்டு இருக்க, என்ன சுத்தி பார்த்து உட்கார்ந்து இருக்க, குர்ஆன் ஓது அப்படி சொல்லணும். சித்திர வழக்கம் எங்க நாட்டுல வழக்கம். சரி, அது நாடகம், அது பார்க்காம எங்க நாட்டு பெண்கள் தூங்க மாட்டாங்க. அது சித்தியை பார்க்காட்டி தூக்கம் வராது, மண்டை வெடிச்சு போயிடும். அப்ப அந்த மாதிரியாக விஷயங்கள். அப்ப இங்க எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, அப்ப இந்த நல்ல விஷயங்கள் எல்லாரும் ஒண்ணு சேரணும், தவற தடுக்கணும்.
இது எவ்வளவு அழகா இருக்குது, அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டின அற்புதமா இருக்குது. இவன் கண்டுபிடிச்ச துவா பாருங்க. அல்லாஹும்ம அல்லி பைனஹுமா கமா அல்லஃப்த பைன ஆதம வ ஹவ்வா. ஆதம் ஹவ்வாவுக்கு மத்தியில நீ ஒன்று சேர்த்து வச்சாயே அல்லாஹ், அந்த மாதிரி ஒன்று சேர்த்து வை. ஆதம் ஹவ்வாவை எப்படி ஒன்று சேர்த்து வச்சா யார் கண்டா பார்த்த? அவங்களுக்குள்ள என்ன சண்டை நடச்சோ, எத்தனை சண்டை நடச்சோ, உன்னால நாங்க ரெண்டாங்களோ, என்னால நீங்க ரெண்டாங்களோ, யாரு கண்டா நமக்கு தெரியாது. அவர்களுடைய இல்லற வாழ்க்கை நல்லவர்களா இருந்தார்கள் என்று மட்டும் சொல்லாம தவிர தாம்பத்திய வாழ்க்கையில எல்லாம் எப்படி என்னவா இருந்தாங்க யாருக்கும் தெரியாது. என்னென்ன படாங்க தெரியாது. இது உனக்கு தெரியாத விஷயம். நீ என்ன பண்ற? ஆதம போல அவ்வாவை போலன்ற எல்லாம் நேரம் காலம் தெரியாம கேட்டு மக்குளா ஒரு நேரத்துல கேட்டுக்கிட்டான்னு வைங்க. இவன் கல்யாணம் பண்ணி 10வது நாள் தான் இருக்கு, இவனை கொண்டு சித்தாவோட விட்டுவிட்டு இவளை இங்க விட்டு போறான்ல. இது ஆதம போ, ஆதம் அங்க கிட, அவன் அங்க கிட. என்னத்துக்கு உனக்கு தேவையில்லை? நீ தானே கேட்ட, நீ தானே கேட்ட ஆதமாவாது. இது ஆதமாவா போ. நீ பாரங்கல்லாவுல கேட்டு போயிருந்தீங்கன்னா உனக்கு என்ன நன்மை அதெல்லாம் செஞ்சிருப்பான். நீனா கண்டுபிடிச்சதுக்கு உள்ள பனிஷ்மெண்ட் இருக்கு. அதனால இந்த சமுதாயம் கூட அங்க கிடக்குது. கல்யாணம் பண்ணிவிட்டு 10 நாள் கூட கொண்டாடி இருக்க மாட்டேங்கிறான். இளமை நாட்டமாக்குறான். காசு உள்ளே குடிங்கிறதுக்காக வேண்டி இங்க உள்ள பெண்ணுடைய உணர்வுகளை கூட மதிக்க மாட்டேங்கிறான். அவளுக்கு ஆசை இருக்கு, அவளுக்கு உணர்வுகள் இருக்கு, அதுவும் நம்முடைய கடமை என்பதை உணர மாட்டேங்கிறான். இதெல்லாம் இவ்வளவு பெரிய விபரீதமான நிலைமை. இதெல்லாம் இது ஒரு காரணம். அப்புறம் என்னென்னமோ சொல்றான். இவன் தான் உட்கார்ந்து கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரியும் அவங்க 2 பேர் வாழ்க்கையை பார்த்து இவன் சமகாலத்தில் வாழ்ந்த ஆள் மாதிரி, அடுத்த வீட்டுல இப்ராஹிம் சாரா வாழ்ந்த மாதிரியும், எழுத்த வீட்டுல மூசாவும் சபுராவும் வாழ்ந்த மாதிரியும், அதை பார்த்து ஆசைப்பட்ட மாதிரியும் என்னென்னு வாழ்ந்தாங்க உனக்கு என்ன தெரியும்? எத்தனையோ நபிமார்களுடைய மனைவிமார்கள் காவியர்களா இருந்திருக்கிறாங்க. நூஹ் நபியுடைய மனைவி காபிரா இருந்தாங்கன்னு குர்ஆன் சொல்லுது. நபியா இருந்தா மனைவி நல்லா இருக்கணுமா? லூத் நபியுடைய மனைவி காபிர்னு குர்ஆன் சொல்லுது. நரகவாசி வரவல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு இம்ராஅத்து நூஹின் வ இம்ராஅத்து லூத் கானத்தா தஹத அபதைனி மின் இபாதினா சாலிஹைனி ஃபகாரத்தாஹுமா ஃபலம் யுக்னியா அன்ஹுமா மினல்லாஹி ஷையா வ கீல துஹுலன் நார மஅ தாஹிலீன். அல்லாஹ் சொல்றான். காபிரானவர்களுக்கு எடுத்துக்காட்டாக நூஹுடைய மனைவியையும் லூத்துடைய மனைவியையும் நான் காட்டுகிறேன். இவர்கள் 2 நல்லடியார்களுக்கு மனைவியராக இருந்தும் கூட வழிகட்டு நாசமா போனார்கள். அவர்களை நரகத்திற்கு செல்லுங்கள் என்று சொல்லப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நபிமாருடைய மனைவி தான் நல்லா இருந்தாங்கன்னு அர்த்தமா? இதே நீங்க கேக்குற அவங்க எப்படி இருந்திருப்பாங்க? நமக்கு அல்ல ஐயூப் ரஹீமாங்கிறான். நாம அல்ல ஏத்துட்டாங்க வைக்க. அப்ப ஐயூப் ரஹீமா ஆக்கி வச்சு பாப்போம். ஐயூப் ரஹீமா நீ என்ன கதை சொல்லிட்டு இருக்கிற? அவர் நோயா போனாரு, புழுத்து ஓடுனுச்சு, அதை பிடிச்சு விட்டுக்கிட்டாரு, கூட எழுதிக்கிட்டு பண்ணாரு, சுமந்தாங்க. இப்படிதான் ஐயூப். அப்படிலாம் கதை இல்ல, கஷ்டப்படுத்தினா அல்ல. இப்படிலாம் கதை விடுறீங்க. இதெல்லாம் கபூல் பண்ணி உன்னை புழுக்க வச்சு என்ன ஆகுறது? என்னத்துக்கு உனக்கு? இது ஐயூப் ரஹீம் ஆகலாம். அல்லாஹ் நமக்கு என்ன சொல்றான்? ரப்பனா லா துஹம்மில்னா மா லா தாக்கத லனா. யா அல்லாஹ் எங்களுக்கு சக்தி இல்லாத எங்க மேல சுமத்திராத. அப்படிதான் கேட்கணும். நீ அதை கேட்கிற. நீ உனக்கு சக்தி இல்லாத நீ ஏன் கேட்கிற? உனக்கு தெரியாத நீ ஏன் கேட்கிற? தெரிஞ்சதை கேளு, பழக்கத்தை கேளு. அப்ப இந்த மாதிரியான துவாக்களை கண்டுபிடிச்சுக்கிறது. இது மாதிரிதான் நம்முடைய கல்யாணங்கள் நடக்கும். அசத்து வருவார் என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறான். இந்த பண்ணி வைக்கிற இஸ்லாத்துல கல்யாணம்னா கான்ட்ராக்ட், ஒப்பந்தம் யாரு பண்ணுவா? நான் ஒரு கடையில போய் 1 கிலோ தக்காளி தாங்கன்னு கேட்கிறேன். அவர் தர்றேங்கிறாரு. இதுதான் ஒப்பந்தம். அசத்துக்கு நாங்க தக்காளி வாங்க வேண்டியிருக்கு, அது பாத்தியா போகுதுங்க சொல்லுவீங்களா? இது இதானுங்க அசத்து ஒப்பந்தம் தானுங்க. ஒப்பந்தம்னா ஒண்ணு ஒரு 2 பேரும் சேர்ந்து எடுக்கிற ஒரு முடிவு. எத்தனையோ முடிவுகள் வாழ்க்கையில எடுக்கிறோம். இதுக்கு அசத்துக்கு என்ன சம்பந்தம்? பொண்ணை பெற்றவன் சொல்ல வேண்டியது. என்ன சொல்ல வேண்டியது? பொண்ணை இது ஒரு குறிப்பு ஒண்ணு வந்திருக்குது. உங்க பகுதிகளில் பைன நூஹின் பாரிசான்னு ஓதுறாங்களாம். நூஹ் நபியும் பாரிசாவை போல வளர்ச்சி வாயாகுது. நூஹ் நபி பொண்டாட்டி எல்லாம் காப்பிருங்கிறான். இவங்க கேட்கிறாங்க முத்தி போய் பொண்ணோட ஆடு பண்ணிட்டு சேர்க்கிற அவங்களா செய்யறது. அல்லாஹ் சொன்னது இல்லைங்களா சேர்க்கிறதுக்கு? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது இல்ல, இவன் கண்டுபிடிச்சது. நூஹு பாரிசா லூத்துக்கு ஒண்ணு சேர்ப்போம். நூஹ் சொன்ன மாதிரி என்ன செய்ய, லூத் நபிக்கு சேர்த்து விடு. இப்படி எல்லாம் அதெல்லாம் இப்படி எல்லாம் செய்யறாங்கன்னு வந்திருக்குது. அப்ப எதுக்கு சொல்றேன்னு கேட்டா இந்த மாதிரியான என்ன சொல்லிட்டு வந்தேன் வரும்போது திருமணங்கிற ஒரு வாக்கு ஒப்பந்தம். இவர் வருவார் அசத்து சொல்லுங்க சம்பத்துக்க என்னமோ சொல்லுவாரு. தெலுங்கு சம்மாத்தின்னு சொல்லுவாரு. இவனுக்கு ஒண்ணு விளங்காது. அதை சொல்லிட்டு கபித்து சொல்லுங்க. கபித்து என்ன சொன்ன, அவன் என்ன சொன்னா, நீ என்ன சொன்ன, இதாக்குது ஒப்பந்தங்க. இதா என்னுடைய மகளை அவர் சம்மதத்தை பெற்று உம்மிடத்தில் இவ்வளவு ரூபாய் மகர் பெற்றுக் கொண்டு அவர் சார்பாக நான் உனக்கு மனம் முடித்து தந்தேன்.
என்று நாம் உன்னுடைய வாப்பா கேட்க கூடாதா? ஊமை அவரு, ஊமைக்கு தான் அடுத்த ஆள் போய் பேசணும். அவர் பாதிக்கிறதுல என்ன ஊர்லாம் பேசுறாருல, இது பேச வேண்டியதானே? அவர் ஒப்புக்கொண்டு தமிழ்ல சொல்ல வேண்டியதாங்க. ஒப்பந்தத்துக்கு இல்லாம அரபில இருக்கிற தொழுகையா இது? அல்ஹம்துலில்லாஹ் அரபில ஓதுறதுக்கு ஒப்பந்தம் தானங்க. வியாபாரங்கிற ஒப்பந்தம், கொடுக்கல் வாங்குற ஒப்பந்தம். அதுலயும் போய்கிட்டு 100 ரூபாய் கடன் கொடுக்காததுக்கு பாத்தியா ஓதுங்க, உனக்கு ஆச்சரியத்துக்கு அப்படி சொல்ல முடியுமா? அது போய்கிட்டு அரபில விளங்குமா அது? அப்ப கல்யாணம் இது அசத்துக்கு இதுல என்ன வேலை? அவருக்கு என்ன ரோல் இதுல? பிற மதத்தவர்கள் தான் அவங்க கல்யாணம் முன்னால கல்யாணம் நாங்க தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நுழைஞ்சுக்கிட்டு புரோக்கர் வேலை பார்த்தாங்க. நான் கேட்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஊர் ஊரா கல்யாணத்துக்கு போனாங்களா? வீடு வீடா கல்யாணத்துக்கு போயிட்டு இருந்தாங்களா? ஒவ்வொரு சஹாபி ரசூலுல்லாஹ் கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்களா? இது ஏன் நீங்க நுழையிறீங்க கல்யாணத்துல? இந்த அசத்துமார்கள் நுழைஞ்சனால எல்லாத்தையும் உண்டாச்சு. அவன் அசத்து பண்ண விட்டுருந்தா ஈஸியா முடிஞ்சிருக்காங்க. இந்த ஆளுக்கு எப்ப உள்ள நுழைஞ்சாங்களோ அது பிரம்மாண்டமா ஆக்கி காட்டி சம்பாதிக்கிற அப்படியே பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தெரியாது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய சம்பவம் தெரியாதா? அவர் யாரு? 10 பேர்ல ஒரு ஆள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்ங்கிறவரு சொர்க்கவாசிகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட 10 பேரில் ஒரு ஆள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். கண்டிப்பா சொர்க்கவாசி. வேற யாருக்கு நம்ம சொல்ல முடியாது. அவுலியா தாவல விதமா அதெல்லாம் சொல்ல முடியாது. அவுலியாவும் இருக்கலாம், வேற மாதிரி இருக்கலாம், அல்லாஹ்க்கு தான் தெரியும். ஆனா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் நல்லடியார் என்று அடித்து சொல்ல முடியும், சொர்க்கவாசி. அவரு ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றார். வசதியானவரும் கூட, அந்த சஹாபாக்கள்ல நல்ல வசதி செழிப்போட இருந்தவர். அவர் வர்றார். வந்தா ஒரு மஞ்சள் நிறத்துல ஒரு நறுமணம் பூசிக்கொண்டு அவர் நிக்கிறார். வர்றார். அப்துல் ரஹ்மான என்ன ஒரு வாசம் மனமா வர்றீங்க, என்ன விசேஷம் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, நேத்து எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு. நேத்து இது என்ன விளங்குது உங்களுக்கு? இதுல என்ன விளங்குதுன்னு கேட்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பெரிய அஜித் இருக்கிறாங்க, அவ்வளவு பெரிய ஆலிம் இருக்கிறாங்க, அவ்வளவு பெரிய முபாரக்கான ஒரு மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. அவங்களை கூப்பிட்டு உங்க வாயினால இதை சொல்லித்தாங்கன்னு கேட்டிருந்தாருன்னா இது இப்படி விசாரிக்க வேண்டி வந்திருக்குமா? உசுரையே கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ் செஞ்சுக்கு கல்யாணம் கூப்பிடல. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசுரை கொடுத்தாங்க, கொடுக்க தயாரா இருந்தாங்க. அப்படியே மனித சுவர் மாதிரி எழுப்பி போர்க்களங்கள்ல வருகிற அம்புகளை எல்லாம் அவங்க தாங்கி கொண்டாங்க. கல்யாணத்துக்கு கூப்பிடலங்க. என்னப்பான்னு கேட்கும் பொழுது இவர் சொல்றார், எனக்கு நேத்து கல்யாணம் ஆச்சு. அப்ப நேத்து கல்யாணம் ஆயிருக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லல, கூப்பிடவும் இல்ல, அவரா பண்ணிக்கிட்டாரு. இதை நீங்க பின்பற்ற கூடாதா? 2 வீட்டுக்காரங்களை சேர்ந்து சிம்பிள பண்ணக்கூடாதா? கல்யாணத்துக்கு விருந்து போடுறோம்னு சொல்லி பொருளாதாரத்தை நாசப்படுத்துறீங்கள. வலிமா சுண்ணத்து உண்டுதான். நீங்க போடுற வலிமாவா? வலிமாண்டா ஒரு 25 ஆட்டு அறுத்து இந்த 1 லட்சம் ரூபாய் வாங்கின ஒரு 75,000 ரூபாய் செலவு பண்ணி இதான் வலிமாவா? வலிமானா என்ன? வலிமானா உன்னுடைய சக்திக்கு தகுந்தவாறு கொடுக்கிற எதுவுமே வலிமாதான். ரிஸ்க் எடுத்து கடனுக்கு வாங்கி வட்டிக்கு வாங்கி கொடுக்கறதல்ல வலிமா. உன் சக்திக்கு உட்பட்டு 2 பிஸ்கட் வாங்கி கொடுத்தாலும் வலிமாதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிமா கொடுத்தாங்களே, கொஞ்சமா கொஞ்சம் நீளத்தை பெசஞ்சு போட்டு பேரிச்சம்பழத்தையும் போட்டு பெசஞ்சு ஆளுக்கு ஒரு உருண்டை போ, இதான் வலிமா. நீ இது மாதிரி வலிமா கொடுக்க உனக்கு தயாரி இருக்குதா? ஊருக்கு பயப்படுற. ஏன் ஊருக்கு பயப்படுற? உன்ட்ட இல்லன்னா இதுக்கு இந்த ஊருக்கு பயப்படுறேன் என்கிட்ட இல்லப்பா. நான் பிச்சை வாங்க நான் தயாரா இல்ல, நான் கடன் வாங்க தயாரா இல்ல, இதுக்காக நீ வட்டிக்கு வாங்க நான் தயாரா இல்ல, என்னால் சுமக்க முடிய சுமையை சுமக்க நான் தயாரா இல்ல, கல்யாணம் பண்ணிட்டு காலமெல்லாம் கஷ்டப்பட நான் தயாரா இல்ல, இது நினைச்சு அலுவலகம் தயாரா இல்ல, எனக்கு முடியாது. 10 பேருக்கு 2 பிஸ்கட் வாங்கி கொடுப்போம். இந்த தைரியம் உனக்கு இருக்குதா? உனக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேருக்கு பிஸ்கட் வாங்கி அல்லாஹ் நிறைய தந்திருந்தான்னு சொன்னா விருந்த கொடு. இதுக்கான ஒரு சக்திக்கு மீறி செய்யலாமா? இத்தனை வீடுகள்ல பாக்குறோம், வாங்கின ரூபாயை சொத்துக்கே முடிச்சு போடுறோம். வாங்கின ரூபாயை வரதட்சணை எல்லாம் போய் ஆக்குவான்ல, மூளை போய் ஆக்குவான்ல. நீ தப்பாத்தானே வாங்கின, கையில நிக்க கூடாதுல்ல. அதுக்குத்தான் அல்லாவும் என்ன பண்றான், இளையராஜா கங்கையா மருந்து அங்கே கொடுத்துறான். கல்யாணம் சொல்லி அவங்களுக்கு கூட கச்சேரி வைக்கிறது, இவனுக்கு கூட பாட்டு கச்சேரி வைக்கிறது, பந்தல போடுறது, பாலை மரத்தை நடுறது. கல்யாணம் முடிஞ்சு பார்த்தா மளிகை கடைக்கு 10,000 ரூபாய் பாக்கி. உனக்கு தர்த்தினை முடிச்சு அட நீ இவ்வளவு வாங்கின பொண்ணு வீட்டுல இப்படித்தான் போகும். இருக்கு இதை வாங்கணும், இருக்கு என்ன உனக்கு நன்மை, இந்த கொடுமை செஞ்சதை தவிர நீ கண்ட நன்மை என்ன? அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்தெல்லாம் நம்ம விலகிக் கொள்ள. கல்யாணத்தில் நடக்கிற பாக்குறோம். ஆரத்தி கும்பநாட்டம் என்னது? ஆராத்தி. அது ஆராத்தி ஒரு மஞ்சள் தண்ணியை கரைச்சி அது ஒரு வெத்திலையை போட்டு
இப்படி பட்டிருக்குமா, அவருக்கு என்னமோ பட்டிருக்குமா, வர்ற வழியில பார்த்துட்டு ரசிப்பாங்க உலகம் எல்லாம், அதனால அவருக்கு என்னமோ ஏற்பட்டு போயிருக்குமா. அதுக்காக என்ன செய்யறாங்க, ஆராய்ச்சிங்கிற பேர்ல சுத்தி இருக்குது. அது காசெல்லாம் போடணும். ஏன் இந்த மஞ்சள் வெத்தலை வாக்கு அதுக்கு உள்ளதா, ஏன்னா வெத்தலை வந்து எதுக்கு உள்ளது, அது அந்த அதுக்குள்ள யூஸ் பண்ணு. இது ஆராய்ச்சி எடுக்கிற பவரோட வெத்தலை வந்திருக்குதா, எந்த மார்க்கத்தில் கண்டுபிடிச்சு நான் கேட்கிறேன். இப்படி எங்க இருக்குது, கண்ணேருங்கிற ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் வயசு தெரிஞ்சு போய் நடந்துற வாய்ப்பு இருக்கு, பத்துவாது. அதனுடைய விளைவு அது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பரிகாரம் சொல்லியிருக்காங்க. பழக்கு நாசு இந்த சூறாக்களை ஓதுவதன் மூலமாக அதான் காரணம், அதான் செய்யணும். இவன் என்ன செய்யறான், கண்ணேறு பூசணிக்காய் கட்டி வீட்டுல தொங்க விடுறான். எதுக்கு, புது வீடு கட்டிட்டீங்கல்ல, அடுத்த கண்ணு பாத்துருமா, பார்த்தா அதை தடுக்கிறதுக்காக வேண்டி ஒரு பூசணிக்காய் போட்டு அது கருப்புள்ளி தம்புலாம் குத்தி, உங்க ஊர்ல பூசணிக்காய் இல்லையோ இருக்கா, வீட்டுல தொங்க விடுறது, கடையில தொங்க விடுறது, அதை பார்த்தா அதை அடிச்சு தள்ளிடுமா. அந்த கண்ணு வருதுல பவரா வருதுலங்க, அதை அடிக்கிறதுக்கு உள்ள அந்த ஸ்கெட் யாவும் பண்ண மாதிரி உள்ளது, அப்படியே தடுத்து நிப்பாட்டி போடும். கண் அதை கட்டி விடுறது. அப்ப ஒரு பிள்ளை மேல கண்டு சின்ன பூசணியை கட்டி தொங்க விடுது. என்னங்க பூசணிக்காய்க்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, பூசணிக்காய் கட்டி தொங்க விடுறது. கண்ணேரை வந்து இது பண்றாங்க. எங்க நாட்டுல என்ன பண்ணாங்க தெரியுமா, வேற சமுதாய மக்கள் கண்ணை பார் சிரின்னு ஒண்ணு போட்டிருப்பாங்க, ஒரு ஸ்டிக்கர், அதை கடை ஒட்டி வச்சிருப்பாங்க. கண்ணை பார் சிரி, கண் அதை பார்த்து சிரிச்சிட்டோம்னா கண்டிச்சு படாதான், அது தப்பிக்கிறதுக்காக வேண்டி கண்ணை பார் நீங்க சொல்ல சிரிப்படாதா, இன்னும் வர்றவங்க உங்களுக்கு அடிமை கூட்டம் இருக்கிறது. கண்ணை பார் சிரி, எவஞ்ச ஒருத்தர் சிரிக்கிறது இல்ல. சில பேர் கழுதையை மாட்டி வச்சிருப்பாங்க, கழுதை போட்டாருன்னா அது கவுண்டர் கொடுத்துருமா கண்ணேர. இப்படி எல்லாம் அவங்க நினைக்கிறதுக்கு நீ நினைக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? இந்த மாதிரியான கண்ணேருக்கு மார்க்கத்தில் கிடையாது. என்ன இருக்குது, அந்த மாதிரி நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா வழக்கு நாசு சூறா ஓதிக்கிறீங்கன்னு இருக்குது. இப்படி வீட்டுல கண்ணேரு, இந்த மாதிரி கல்யாணம், இந்த மாதிரி போச்சு மௌத்து. கல்யாணத்துக்கு என்னது மௌத்தாகுது. கல்யாணம் உள்ள நிறைய இருக்குது, எல்லாத்தையும் சொந்த இந்த இதுல அப்பாற்பட்ட சங்கதிகள் நிறைய இருக்குது. மூத்தாயிரம் ஒருத்தன் மூத்தா போனா என்ன செய்யணும், மூத்தா போனா அவனுக்காக வேண்டி நம்ம குளிப்பாட்டணும், ரசூலுல்லாஹ் காட்டின வழி, கஃனிடணும் ரசூலுல்லாஹ் காட்டின வழி, அவனுக்கு ஜனாஸா தொழுகை நடத்தணும் ரசூலுல்லாஹ் காட்டின வழி, தூக்கி கொண்டு போய் அடக்கம் பண்ணணும் ரசூலுல்லாஹ் காட்டின வழி. இதெல்லாம் ஓகே. நீ என்ன செய்யற, இதான் செய்யறியா, இறந்த உடனே குடியாருவாரு, மூத்தா போன உடனே குடியாருவாரு, வந்தா பூர ஸ்டார்ட் பண்ணார் பாத்தியா. கல்யாணத்துல அதுக்கு மேல இருக்கு பாத்தியா, அதை சொல்ல மறந்துட்டானே. கல்யாணத்துல இந்த அள்ளி போய் நாம மட்டும் பாத்தியா இல்ல, எங்க ஊர்கள்ல தொப்பி ஒண்ணு வச்சிருப்பாங்க, அது அசர்த்தாந்துக்கு மாப்பிள்ளை வைப்பாரு, தொப்பி வைக்கிறதுக்கு ஒரு பாத்தியா, படியில இருந்து இறங்குவாரு, வாசல் நின்று ஒரு பாத்தியா, ரோட்ல போய் ஒரு சந்தில திரும்புவாரு, அங்க ஒரு பாத்தியா, போற இடத்துல ஒரு 72 கபர் வரும், ஒவ்வொரு கபரு கிட்ட என்னது ஒரு பாத்தியா, திரும்பி மறுபடியும் வருவாரு, அதுக்கு ஒரு பாத்தியா, பந்தக்காடு உண்டு வாங்கி, இந்த மாதிரி பந்தக்காடு அது பாத்தியா வருது, பந்தக்காடுக்கு ஒரு பாத்தியா, சட்டியத்துக்கு அடுப்புல வைக்குவாங்க, அது பாத்தியா அங்க நடக்குது. எவ்வளவு கேவலமாக்கிட்டாங்க இந்த அசரத்தை, எல்லாத்துக்கும் பாத்தியா. இதே மாதிரிதான் மூத்துல வந்து என்ன பண்றாங்க, ஒரே பாத்தியா மயம் தான். அப்ப ஒரு பாத்தியா குளிப்பாட்டும் போது பாத்தியா, அதுக்கு அவர்தான் வரணும், குளிப்பாட்ட வேண்டியானுங்க, அது பாத்தியான குளிப்பாட்டணும். கவன் போடுறது பாத்தியா பாரு, ஒவ்வொரு கத்துக்கு 10 ரூபாய் 25 ரூபாய் கடைக்கு ரூபா சும்மா இல்லது, அந்த உள்ள இருந்து வருதுன்னு சொன்னா அதுக்கு காரணத்தோட தான் வருது. அதுக்கு ஒரு ஆள் பாத்தியா, தூக்கும் போது ஆள் பாத்தியா, வாசல்ல இறங்கும் போது ஆள் பாத்தியா, ஜனாசா தொழுகைக்கு முந்தி ஒரு ஆள் பாத்தியா, தொழுவிச்சு முடிச்சவன அதுக்கு ஒரு ஆள் பாத்தியா, தூக்கிட்டு போய் கபர்ஸ்தான் நுழைஞ்சவன ஆள் பாத்தியா, குழி வச்சு முடிச்சவன அதுக்கு ஒரு ஆள் பாத்தியா, தூக்கி வச்சவன அதுக்கு ஒரு ஆள் பாத்தியா, மூடி போட்டு ஆள் பாத்தியா, கபரை விட்டு கபர்ஸ்தான் விட்டு வாசலுக்கு வந்தவன ஒரு ஆள் பாத்தியா, வீட்டு நுழையும் போது ஆள் பாத்தியா, எல்லாம் முடிச்சு விட்டு போறோமே அப்போ ஒரு ஆள் பாத்தியா. இது எங்க இருக்குது, எந்த மார்க்கத்தில் இருக்குது, இந்த ஆள் பாத்தியா, பாத்தீங்கன்னா அது சூறான்னு அர்த்தம். அது பாத்தீங்கன்னா அர்த்தம், சூரா குர்ஆன்ல உள்ள சூறாக்களுக்கு பேரு. அல் பக்கரான்னா பக்கரான்னு ஒரு சூறா, அன் நாஸ்னா குல்லு ரப்பில் நாஸ், அல் ஃபலக்னா குல்லு ரப்பில் ஃபலக், அல் ஃபாத்திஹா அல் ஹம்து சூரா. அல் ஹம்து சூரான்னு அதுக்கு அர்த்தம். அல் ஹம்து சூராவுக்குள்ள பேரு இந்த இதா. நீ செய்யறால் பாத்தியா, இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? இப்படி இறந்து போனவர்களுக்கா இப்படி செய்யறது? மூத்தா போயிட்டாங்களா, முத்த வேலை கிடாய இருக்கிறது. முதல் வேலை என்னது, மூத்தா போய் கிடப்பாங்க, அடக்கம் கூட பண்ணிருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வேலை கிடாய அறுத்துருங்க, சோறு போடணும் வராங்களா. இறந்து போன வீட்டுல எவ்வளவு மனிதாபிமானத்தை காட்டணும், நம்மளை எப்படி வண்ணஞ்சர்களாக இவர்கள் இந்த சமூகம் மாற்றி இருக்குன்னு பாருங்க. எவ்வளவு குடும்போட எண்ணம் உள்ளவர்களாக நம்மளை மாற்றிருக்குன்னு பாத்தீங்களா.
மூத்தா போன வீட்டுல போய்கிட்டு அவனே வாப்பா மூத்தாயிட்டா என்ன ஆகுமோ எதிர்காலம்னு தடுமாறிக்கிட்டு நிக்கிறான் அந்த சின்ன பிள்ளைகள்லாம். பொண்டாட்டிக்காரி புருஷன் போயிட்டாரு, நெக்ஸ்ட் அடுத்து என்ன நம்ம நிலைமை, அவ அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறா. அந்த நேரத்துல போய்கிட்டு இந்த கடாயை பிடிச்சிட்டு அந்த கடையில அரிசி தூக்குங்க, அதை எண்ணெய் வாங்கிட்டு வாங்க, நெய்யை வாங்கிட்டு வாங்க. அது ஒரு 10-15 ரூபாய் இருக்கிற சேமிப்பு போக்குவரத்து எல்லாத்தையும் காலி பண்ணி திண்டிய கையில செய்யறா. இருக்கிற சொந்தக்காரனா இழுத்து விட்டு போறான். இது உனக்கு எந்த மார்க்கத்தில் இருக்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த நடைமுறை நமக்கு சொல்லி தந்தாங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு மூத்தா போயிட்டாங்க. ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவங்களுடைய தம்பி, ரசூலுல்லாஹ்வுடைய தம்பி, சின்ன அப்பா மகன் அபூ தாலிபுடைய மகன் அலியுடைய தம்பி. அவர் மூத்தா போயிடுறாரு. மூத்தா போன செய்தி வருது. வந்தவன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் ஜாஃபருடைய குடும்பத்துக்காக வேண்டி மற்றவங்க சாப்பாடு ரெடி பண்ணுங்க, மற்றவங்க சாப்பாட்டை ரெடி பண்ணுங்க. அவர்களுக்கு கவலையில ஆழ்ந்திருக்கிறார்கள், அவர்களை சாப்பாடு சமைக்க விட்டுறாதீங்கன்னு சொல்லி இருக்கிற சமூகத்துக்கு உத்தரவு போடுறாங்க. மூத்தான வீட்டுக்கு போறதா இருந்தா நீங்க என்ன செய்யணும்? அவர்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து போகும்போதே கடையில் ரொட்டியவோ அல்லது சோத்தையோ அல்லது பழத்தையோ அல்லது பண்ணையோ என்னத்தையோ வாங்கிட்டு போய் உட்கார்ந்து சாப்பிடுமா, உலகத்தில் உள்ளதுதான் எல்லாத்துக்கும் உள்ளதான்னு சொல்லி அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் பார்த்து ஊட்டி விட கடமைப்பட்ட ஒரு மனிதாபிமானம் செய்ய வேண்டியவன் பிரியாணி திங்கிறதுக்கு போறிய மூத்து வீட்டுல கூட உன்னுடைய மனிதாபிமானத்தை இழந்துட்டு அடுத்தவன் கேள்வி கேட்கிற நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறீங்களே, இது என்ன மார்க்கம்? இது எங்க இருந்து கத்துக்கிட்டீங்கன்னு இந்த கொடுமைய. அப்ப இறந்து போன வீட்டுல 3 நாளைக்கு மேல உட்கார்ந்து கூடாது. 3 நாளைக்கு சோகமா இருப்பாங்க. இஸ்லாமிய மார்க்கத்துல 3 நாளைக்கு ஒரு மனிதன் சோகத்தில் இருக்கலாம். 3 நாள் வரைக்கும் நம்ம பார்க்கணும் அவங்க வேலைகளை. அவங்களுக்கு சோறு கொடுக்கணும், பக்கத்து வீட்டுக்காரன் கொடுக்கணும், ஏத்த வீட்டுக்காரன் கொடுக்கணும். அவங்கள அந்த வீட்டுலங்க புருஷனை பறி கொடுத்திருப்பால, அந்த பொம்புல புருஷனுக்கு தண்ணி குடிச்சிருக்க மாட்டான். நோய் விசாரிக்க போன 50 பேர் மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். பாவிகளை இது என்ன சமூகம் தான் கேட்கிறேன், இது என்ன ஒரு மனிதாபிமானம் கேட்கிறேன். இதுக்கு மார்க்கம் தெரியணுமா? ஒரு இதயம் இருந்தா இது வழங்க இயலாதா? அந்த குடும்பத்துக்கு பரிதாபப்படுவியா? அவர்களுடைய பட்ஜெட் அதிகப்படுத்த போறியா? இந்த மாதிரியான கொடூரங்கள் நடக்கிற காட்சியை பார்க்கணும். மூத்தாயிச்சாச்சா, அரைக்க முடிச்சாச்சா, ஆரம்பிக்கும் வருமானம். ஒரு இதயம் இருந்தா இது வழங்க இயலாதா? அந்த குடும்பத்துக்கு பரிதாபப்படுவியா? அவர்களுடைய பட்ஜெட் அதிகப்படுத்த போறியா? இந்த மாதிரியான கொடூரங்கள் நடக்கிற காட்சியை பார்க்கணும். மூத்தாய் முடிச்சாச்சா, அரைக்க முடிச்சாச்சா, ஆரம்பிக்கும் வருமானம். முக்க மாட்டாங்க. நம்மளை பிறந்ததுல இருந்து சாவுற வரைக்கும் சாவடிச்சுட்டு அதுக்கு பிறகு பாருங்க, இவன் வரதட்சணை கேட்பான கல்யாணத்துக்கு பிந்தியும் கேட்கிறான மாப்பிள்ள, அதுக்கு கொஞ்சம் கூட தலைப்பு இல்லாம நம்ம அசத்து மாறுவோம். 3க்கு வா, 3ஆம் பத்தியாவா, 7, 10, 20, 30, 40, 4 வருஷம், அரை வருஷம், இதெல்லாம் இல்ல நம்ம சேர்த்துக்க வேண்டிய. நாளைக்கு வந்துருக்குல அரை வருஷம், 3/4 வருஷம், முழு வருஷம், 10வது ஆண்டு விழா, 100வது ஆண்டு. எங்க இருக்குல்ல, இது எந்த மார்க்கத்துல இருக்கு? 3 ஏழுனா இந்த மௌத்துங்கிறது 20ஆம் நூற்றாண்டு கண்டுபிடிப்பா? ரசூலுல்லாஹ் காலத்துல மௌத்து நடக்கலையா? அப்ப இது மாதிரி நடந்திருக்கான்னு யோசிச்சு பாருங்க, தேடி பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட இருக்கும்போது மனைவி கதீஜா மௌத்தா போனாங்க. இப்படி ஓதுனாங்களா? 3வது நாள் ஓதுனாங்களா? இந்த குர்ஆனை போய் பாத்தியா சொல்றாங்க இல்லையா? குர்ஆன்ல ரசூலுல்லாஹ் ஓத தெரியாதா? 5 நாளைக்கு ஓதுனாங்களா? ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும்போது ஹம்சா மௌத்தா போனாங்களே, அதுக்கு ஓதுனாங்களா? ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும்போது அவங்களுடைய மகள் ருக்கையா மௌத்தா போனாங்களே, 2வது மகள், அந்த மகளுக்கு அவனுடைய ஊரையெல்லாம் கூப்பிட்டு பாத்தியா ஓதுனாங்களா? அல்ல ஊரையெல்லாம் கூப்பிடாம அவங்களும் 3ஆம் நாள் 7ஆம் நாள் ஓதுனாங்களா? இல்லைங்க, யாருக்கும் ஓதலைங்க. மகன் மௌத்தா போனாங்க இப்ராஹிம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட இருக்கும்போது மகனை பறி கொடுத்தாங்களே, அவங்களுக்கு ஓதுனாங்களா? அல்ல ரசூலுல்லாஹ் மௌத்தா போன பிறகு பாத்திமா நாயகி 6 மாசம் உயிரோடு இருந்தாங்களே, அவங்களாச்சும் வாப்பாக்கு ஓதுனாங்களா? 3 ஏழு 40. அல்ல அபூபக்கர் ரலியல்லாஹு ஓதுனாங்களா? உமர் ரலியல்லாஹு ஓதுனாங்களா? யார் எங்க இருந்து எடுத்துக்கீங்க? அவத்தினி தவசம்னு சொல்லி இளவு வீட்டுல போய் அடிக்கிற ஒரு சமுதாயம் இருக்கு, அவன் செய்யறான். உனக்கு என்ன வந்துச்சு? நீ எப்படி இதை தொழிலாக்குற? இதனால என்ன ஏற்படுது? நம்ம ஆளுக்கு தீனுல தொழுவாம நோன்பு வைக்காம இருக்கிறான். என்ன காரணம் தெரியுமா? இதான் காரணம். என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, நீ மடுக்கு தண்ணி அடிப்பா, நீ தொழுவெல்லாம் செய்யாத, உன் புள்ள பாத்தியா ஓதி உன்னை சொர்க்கத்துக்கு கொண்டு போயிருவான். இதனாலதான் பள்ளியாசத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க. அவன் செஞ்ச நன்மைதான் அவனுக்கு மறுமையில வெற்றி தரும்னு போதிச்சு இருந்தா வாழும்போது ஒழுங்கா வாழ்வான். இல்லாத குறுக்கு வழியை சொல்லிக் கொடுத்து
அல்லாஹ்வுடைய பயம் இல்லாம நினைக்கிறீங்களா முஸ்லிமே? பயம் இருக்குது. அவன் நினைக்கிறான் நம்ம ஆடுற ஆட்டத்துல ஆடுவோம். மூத்தா கூட புள்ள இருக்கிறான், இருக்கவே இருக்கிறான். அவன் 3, 7, 40 அடி தள்ளி நம்மளை கொண்டு சேர்த்துருவான். அதானுங்க நம்ம கெட்டு நாசமா போனது காரணம். அல்லாஹ் என்ன இப்படி சொல்ற, இப்படியான ஒரு வழிமுறை நமக்கு சொல்றானா, நீ செஞ்சதுக்கு தான் நீ பதில் சொல்லி ஆகணும். புல்லு முறையின் விமா கசபரகின், ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்ததுக்கு பொறுப்பாளி. தில்க உம்மத்துல் கதகலத் லஹா கசபத், அவர்கள் சென்று விட்ட சமுதாயம், அவர்கள் செய்து அவர்களுக்கு வழக்குமா கசப்தும், நீங்கள் செய்து உங்களுக்கு நல்லா சொல்லி காட்டுறான். இதான் இஸ்லாத்தின் நிலைமை. உலகத்தின் வாஜனத்தின் விதிர உகிறா, ஒருவர் சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார் என்று அல்லாஹ் சொல்கிறான். வாழ்லை தனில் இன்சான் இல்லாமா சஹா, எந்த மனிதனாக இருந்தாலும் அவன் உழைத்ததுதான் அவனுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். வலையாமல் ஆத்மா சொர்க்கத்துக்கு போன்னு எனக்கு என்ன வந்துச்சு, எனக்கு என்னங்க வந்து எதிர்பட்டு போறீங்க? என்ன மாதிரி ஒரு ஆளை, என்ன மாதிரி ஒரு ஆளை கூட்டிட்டு போய் சத்தல் பாடிய கேட்கறீங்க. நான் என்ன செய்யறேன், கூட்ட பாக்குறேன், 100 ரூபாய் 200 ரூபாய் கிடைக்கும்னு சொன்னா ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் போதுறேன். இவங்க 1000 ரூபாய் தருவாங்கன்னு சொன்னா புரிஞ்சு வச்சுக்காத. யாசீன்கிறது வழங்க, கடைசியில இலங்கை துரிச்ச கொண்டு வழங்க, வேற ஒண்ணுமே வழங்க. யாசீன் ஆரம்பிப்பாருங்க, நடக்கல. இது நீங்க பார்த்தது இல்ல. அதே பணக்கார ஊட்டி யாசீனுக்கு 1.5 மணி நேரமும், ஏழை ஊட்டி யாசீனுக்கு 1.5 நிமிஷமே ஆகுது. ஏன் ஆகுதுன்னு கேட்கிறேன். இது ஒரு பிசினஸ், இதுக்கு ஒரு சவாப்பு கிடைச்சு நீங்க அனுப்ப போறீங்களோன்னு கேட்கிறேன். இந்த வியாபாரத்துக்கு ஒரு சவாப்பு கிடைச்சு இதை உங்க வாப்பாக்கு அனுப்பி அது போய் ஒரு சொற்பத்துல சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் விட்டு ஒழிங்க. இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் கிடையாது. மார்க்கத்துல என்ன இருக்குது? உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கின தாய் தகப்பனுக்காக வேண்டி 5 காலமும் தொழுதுட்டு துவா செய்யுங்க. அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. அப்ப இல்லைன்னா ஒளி இகவானினா அல்லது தவக்குனா ஈமான், ஈமானோடு எங்களுக்கு முன்னர் சென்று விட்டார்களே அவர்களையும் எங்களையும் யாரெல்லாம் மன்னிப்பாயாக அல்லாஹ் கேட்க சொல்றான். கேளு, பாப்பாவுக்கு பாவ மன்னிப்பு கேளுங்க. நீங்க கேளுங்க, என்ன கேட்க சொல்லாதீங்க. நீங்க கேளுங்க. அது எப்படிப்பட்ட பிரார்த்தனையா இருக்கும்? இங்க இருந்து வரும். என்னை கேட்க சொன்னா இங்க இருந்தா வரும். என்னை கேட்க சொன்னா நாக்குல இருந்து வரும். நீங்க கேட்டா கல்புல இருந்து வரும். அல்ல கல்புல இருந்து வந்தா தான் ஏத்துக்கிறோம். நாக்குல இருந்து வர்றதுக்கு அல்லாட்ட மரியாதை கிடையாது, எல்லாம் ஏத்துக்கிற மாட்டோம். அப்ப கல்புல இருந்து வரக்கூடிய விதத்துல உங்களுடைய பிரார்த்தனைகள் அமைக்கிற மாதிரி மூத்தாளுக்கு ஒண்ணும் செய்யாது. நான் சொல்லல, நீ என்ன 3 7 40 ஒரு நாளைக்கு 5 டைம் சரிப்பா. நாங்க அப்படி சொல்றோம், குறைக்கல ஒண்ணுங்க. தினத்துல 5 வேளை சொல்லுவோம். ஒவ்வொரு தொழிலுக்கு பின்னாடி கேளு, யாரெல்லாம் எங்க பாப்பா பண்ணிக்கிறல்ல, யாரெல்லாம் எங்க அம்மாவோட கபர் வேலை வேட்டாக்கல்ல, யாரெல்லாம் என் பொண்டாடிக்கு சொர்க்கத்தை கூட அல்ல, யாரெல்லாம் என் புருஷனுக்கு சொர்க்கம் கேளு. யார் வேணாங்கிற, யார் இருக்கிற உடனே இது மார்க்கம் தூண்டுது, மார்க்கம் வரவேற்குது. அல்லாஹ்வுடைய ரசூல் இதை காட்டி தந்திருக்கிறாங்க. ஷிர்க்ல குஃப்ர்ல மூத்தா போய் இருந்தால் தவிர அவர்களுக்காக நம்ம எல்லா விதமான பிரார்த்தனைகளையும் செய்யலாம். இதுக்கு மார்க்கம் நமக்கு அனுமதிக்குது. இதை செய்யறதை விட்டுவிட்டு இன்னொன்னு கவனிக்கணும். நீங்க இந்த பாத்தியா ஓதும் போதும் ஜனாசா தொழுகை நடக்கும் போதும் பார்த்தா இவங்களுடைய நிலைமையை அழகா படம் பிடிச்சு பார்த்துக்கலாம். ஜனாசா தொழுகை இருக்குல்ல, எங்க உங்க ஊர்ல எப்படி தெரியல, ஜனாசா தூக்கிட்டு வருவாங்க, எல்லாமே வச்சு தொழுவாங்க. தொழுவும் போது மோமே அவனுக்குள்ள பீடி குடிச்சிட்டு இருப்பான். இங்க வரமாட்டேன், அவனுக்கு தெரியாது ஜனாசத்துல என்னன்னு தெரியாது. மருமவன் அந்த இடத்துல சிகரெட் குடிச்சிட்டு இருப்பான், இன்னொரு மருமவன் சூண்டு குடிச்சிட்டு இருப்பான், அவன் டீ கடையில் நிற்பான். தொழில் முடிச்சவங்க வந்து சகாதா, இன்னும் 2 சகாதா, இன்னும் சகாதா எங்க இருக்குல்ல, அதுக்குதான் வருவாங்க. சகாதா சத்தம் போடுவாங்க. சகாதா எதுக்கு சொல்றதுன்னா அதுக்கு இன்னும் 2 சகாதான்னு அர்த்தம் இருக்கு. அடிக்கடி 2 செத்தா வருமானம் கிடைக்கும்ல, அதான தவிர இந்த ரசூலுல்லாஹ் சொன்னதெல்லாம் கிடையாது. இந்த சகாதாவுக்கு தான் வருவானே தவிர தொழுகைக்கு வரமாட்டான். அதே மாதிரி இந்த 340 வராங்க பாருங்களேன். இந்த பாத்தியாவுல இவனுக்கு நம்பிக்கை கிடையாது. அவங்க ஒதுக்கிப்பாங்க, இவங்க சீட்டோட எடுத்துப்பாங்க. யாரு மோகங்காரன் ஃப்ரெண்ட்ஸோட சீட்டு 40 வரைக்கும் இங்க பாட்டில் எல்லாம் வச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட சீட் விளையாடு. என்ன 40 வரிய இதுல வெட்ட வெளிச்சமான லட்சணம் இதெல்லாம் கிடையாது மார்க்கத்துல. நீ நல்லவனாகி நீ வாப்பாக்காது வாசை, இது மார்க்கத்துல உண்டு. அது மட்டும் இல்ல, இதெல்லாம் எப்படி வருதுன்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. மூத்தா போன உடனே இதெல்லாம் நீ செய்யலன்னு வையி, பேயா வந்து உன்னைய பிடிச்சுக்கிடுவான். இதுக்கு பயந்துக்கிட்டு தாங்க செய்யறா. பக்தியில எதுக்கு செய்யறான்னு நீங்க நினைக்கலாம். எதுக்கு செய்யறது தெரியுமா? பாப்பாவுக்கு நன்மை சேர்க்கிறவங்க செய்யவே இல்லை, அவனை பயம் காட்டி விட்டுருக்காங்க. என்ன பயம்? நீ ஓதல வந்துருவாரு, ஆவியா வந்துருவாரு,
அது மாதிரி கதவை தட்டி விட்டு போனா போதும். போதும்னு வைக்கிறேன், இந்த கல்லை விட்டு எடுத்து போயிட வேண்டியதான். பயந்து போய் கரண்ட் உடையந்துட மாட்டான், அது கல்ல வந்து விடுவது போது பாத்தியாவது. அப்ப நான் கேட்கிறேன், பேயின்னு ஒண்ணு இஸ்லாத்துல இருக்குதா? நீங்க நம்புறீங்கள ஒரு முஸ்லீம் பேயை நம்பிட்டு முஸ்லீம் இருக்க முடியுமா? நான் கேட்கிறேன். பேய் இருப்பதாக நம்புற ஒருவன் இஸ்லாமிய வசத்திற்குள்ள இருக்க முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? இஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுல நான் பெரிய தூரமான பாரதூரமான தரீங்களான்னு சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு தெரிஞ்சதுல இருந்து வர்றன கபருன்னு ஒண்ணு இருக்கிற நம்புறீங்களா? நம்புறீங்க. அதுல முன்கர் நக்கீர் இருக்கிறாரு, அவர் விசாரிப்பாரு, வேலை செய்வார், நம்புறீங்களா? நம்புறீங்க. அதுல இருந்து தப்பிச்சு வர்றதுன்னா என்ன எப்படி வர முடியும்? போன ஆளு அங்க இருந்து எப்படி தப்பிப்பாரு? அந்த மாதிரியான பலவீனமான கட்டுக்காவல் தான் எல்லாம் போட்டு வச்சுக்கிறானா? உங்க அப்பா தப்பிச்சு வந்து கதவை தட்டுற அளவுக்கு விட்டுருவானா? அல்ல என்ன சொல்ற? அல்லாஹ் எத்தவப்பல் அம்புத்த ஹீனமூத்தியா உள்ளத்தில் அம்த மூத்துக்கு மனாமிகா இம்சி குள்ளத்தி கலா அலைகள் நோசூயின் சிறு நூகலா இல்ல அதில் முத்தம்மா. அல்லாஹ் என்ன சொல்றான்? உயிர்களை அவன் தன் கைப்பிடியில் எடுத்துக் கொள்கிறான். அல்லாஹ் உயிர்களை மூத்தாவது பொழுது கைப்பிடியில் எடுத்துக் கொள்கிறான். தூக்கத்தின் பொழுது எடுத்துக் கொள்கிறான். தூக்கத்தில் எடுத்துக் கொள்கிறான். அல்லாஹ் எடுத்துக்கிட்டு தூக்கத்தில் பிடிச்ச உயிர்களை வந்து வெளியே எடுத்து விடுகிறான். தூக்கத்தில் பிடிச்சத மூத்துல பிடிச்சாத அதை தன் கைப்பிடியில் அல்லாஹ் வைத்துக் கொள்கிறான். தர முடியாது. மூத்த அப்ப அவ்வளவுதான். அப்ப மூத்த போனவர்கள் அல்ல உணர்ந்து வராயி மருந்தகம் இல்லா யோகியும் பார்க்கும். இறந்தவர்களுக்கும் உயிரோடு உள்ளவர்களுக்கு மத்தியில ஒரு கடுமையான திரை போடப்படும். கியாமத் நாள் வரைக்கும், எழுப்பப்படுற வரைக்கும். அங்க உள்ளவன் இங்க வர இயலாது, இங்க உள்ளவன் அங்க போக இயலாது. அந்த மாதிரி கட்டுக்காவலை மீறி பேய் வரும் நம்புறீங்களே, அந்த நம்பிக்கையை காட்டிக்கிட்டு பேய் ஓட்டுறதுக்கு சேக்தாவுல் அப்பா கூப்பிடுறீங்களே. ஒரு யார் அந்த சேக்தாவுல் அப்பா? யாருப்பா சேக்தாவுல் அப்பா? உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியாத ஒரு பாத்திரம். 60 அடி அவரு சேக்தாவுல் அப்பா. அவரோட 60 குணமா 60 குணம். இந்த காலத்துல வாழ்ந்தாங்க கரண்டு கம்பியில போட்டு சுத்தி வரும். அந்த மாதிரி இருக்காங்க. அதிர்ச்சிச்சு மனிதனும் படிப்படியா குறைஞ்சி இப்போ நார்மலுக்கு வந்துருச்சு. 60 அடிலாம் இப்ப மனுஷன் வாழ முடியாது. அவர் 60 அடியில் உயரம் இருந்தா பனைமரம் மாதிரி கபர் வச்சுக்கிறாங்க, தென்னை மரம் மாதிரி கபர் வச்சுக்கிறாங்க. நான் கேட்கிறேன், 60 அடி உயரம் இருந்தா ஒரு அகலமும் இந்த ஸ்டேஜ் அளவுக்கு இருக்கணும்லங்க. அப்பதான் நிக்கல 60 அடியில் இப்படி நீளம் 60 அடி கம்பத்தை நிப்பாட்டி என்ன காட்டுங்க. என்னைய மாதிரி ஒரு ஆளை வந்து 60 அடியில் நிப்பாட்டி காட்டுங்க. நிக்க பேலன்ஸ் பண்ண முடியுமா? 60 அடிய 60 அடிக்கு போனா எல்லாம் விரிக்கணும். 60 அடி. அப்ப கபரு எப்படி கட்டிருக்க? நீ முத்துப்பேட்டையில பாருங்க, இந்த சேக்தாவுல் அப்பாவுடைய கபரு முத்துப்பேட்டையில் இருக்கு. நீங்க பேய் உரைச்சிக்கிட்டு இருக்கீங்க கொழும்புல வச்சுக்கிட்டு, அவருடைய கபரு எங்க இருக்குது? முத்துப்பேட்டையில. அது எவ்வளவு இருக்கும்? இந்த கட்டா ஏன் பாடி அளவுக்கு தான் இருக்கு. நீ உள்ளியா போ கபரு. நீ 60 வாழ்ந்தது இப்படி இருக்கணும் கபரு. இவ்வளவு அகலமா 60 போகணும். இவ்வளவு அகலம் கூட பத்தாது. 60 அவர் இருந்தாண்டா அவருக்கு பொண்டாட்டி இப்படி கிடைச்சி என்னப்பா இது நம்புற மாதிரி இருக்குதா? 60 மனுஷன் வாழ முடியுமா? அப்ப இதெல்லாம் வந்து பைத்தியக்காரத்தனம். சேக்தாவுதப்பா பேய் வரட்டுறான்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் நம்மளை போய் ஏமாத்திட்டு செய்யறான். பேய் வரட்டுல பிசாசு நினைக்க அவன் வீட்டுல ஏதாவது டாக்டர் தான் போறான். இந்த மாதிரி தங்களும் பேய் பிசாசுன்னு வந்து உங்க நாட்டை ஆத்துக்காரப்படுத்தாங்க. எங்க நாட்டுல வந்து இந்தியாவில வந்து தங்கள் வர்றான், பேய் ஓட்டன் வர்றான், பிசாசு ஓட்டன் வர்றான், முடிவு கொடுக்குறேன்னு வர்றான், புள்ள கொடுக்குறேன்னு வர்றான், தூக்கத்து கொடுக்குறேன்னு வர்றான். எல்லாத்தையும் நபிவழிகள் கேட்டீங்களா? நீங்காச்சு இதுக்கு என்ன ரசூல்லா எப்ப பேய் வர சொல்ல போறான்? இந்த மாதிரி பேய் முடிச்ச ஆளுக்கு எப்ப ரசூல்லா பேய் வரட்டாங்க, எந்த கபர் வச்சு வரட்டாங்க சொல்லுன்னு கேட்டீங்களா? கேட்கல. எவன் சொன்னாலும் தலையாட்டுறது. துனியாவில் மட்டும் கரெக்டா இருக்கியா? துனியாவில் எவன் சொன்னாலும் கையா தலையாட்டுறீங்களா? கத்தரிக்காய் வாங்குறதுக்கு இப்படி உருட்டி ஊட்டி பாக்குறியா? கத்தரிக்காய் வாங்குறதுக்கு அதுல ஒழுங்கா இருக்கா, கசக்குமா, காருமா, சரியா வருமா, ருசியா இருக்குமா மூட்டு பாக்குறீங்கள? தீனுக்கு அவ்வளவு கூட பார்க்க கூடாதா? கத்தரிக்காய் வாங்குறதுல கவனம் கூட மார்க்கத்தில் இருக்கக்கூடிய எந்த கருத்து வந்தா வாங்கிக்கிறதா? கத்தரிக்காயில தப்பாங்கன்னா நரகத்துக்கு போயிட மாட்டீங்க. கொஞ்சம் நாட்டுக்கு நல்லா இருக்காது. மார்க்கத்துக்கு தப்பாங்கன்னா வேற விஷயம் திருப்பி திருத்த முடியாது. மார்க்கத்துல தப்பான சரக்கு வாங்கி கொண்டு போனா இன்னொரு சான்ஸ் எல்லாம் தரமாட்டான். கத்தரிக்காய் வாங்குறத விட, புடவை வாங்குறத விட, போட்டுக்கிற சட்டையை வாங்குறத விட கூடுதல் கவனம் வேணும் மார்க்கத்துல.
கண்ட கண்டதை நம்பிட முடியாது. அல்லாஹ் சொன்னானா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களா, இந்த மாதிரியான அடிப்படையில் இருக்கணும். இதை விட்டுட்டு எந்த வேதனை என்ன தெரியுமா, மார்க்க அறிஞர்கள் சொல்லக்கூடியவன் எதுக்கு இந்த மார்க்க அறிஞரை சொல்ற தெரியுமா, இந்த சமுதாயத்தினுடைய சாபக்கேடு. சாபக்கேடு திருத்த நினைத்திருந்தால் இந்த சமுதாயம் அப்படி அற்புதமான பக்குவமான சமுதாயம். உலகத்தில் எந்த சமுதாயத்தை விட வடிக அற்புதமான ஒரு சமுதாயம் நீங்க பார்க்கலாம். ஒரு கோவில்ல போய் ஒருத்த அழுது புலம்புனாலும் 15 ரூபாய் வசூல் பண்ண முடியாது. ஒரு பள்ளிவாசல் நின்று கொண்டு மக்களே தர்மம் செய்யுங்கள் அல்லாஹ் தருவான்னா 1000 ரூபாய். அப்படிப்பட்ட சமுதாயம். நீ நல்லதுக்கு அவங்களை வார்த்தெடுத்தால் இது எங்கேயோ போய் நிக்க ஒரு சமுதாயம். அசத்து ஆலிம் இப்ப என்ன பண்றான் தெரியுமா, நம்ம ஒத்துமையா இருக்கணும், அதனால எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, ஒத்துமையா இருக்கணுமா, அதுக்காக வேண்டி வரதட்சணை வாங்கிட்டு போறான், அப்புறம் அடங்கிட்டு போறான். நம்ம ஒத்துமையா இருக்கணும்ல, தண்ணி அடிச்சுட்டு போறான், தண்ணி அடிச்சுட்டு போறான். உங்க அப்பா விட்டு மார்க்கமா இது? மார்க்க யாருடையது? அலா லில்லாஹி தீனுல் காலிஸ். ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கு. ஒத்துமைக்காக வேண்டி நம்ம ஒண்ணும் பேசக்கூடாது. ஒத்துமை நம்ம இருக்கணும்ல. ஒத்துமை எங்க இருக்கும்? நரகத்துல தனியா உள்ள ஒத்துமை இருக்க முடியாது. அப்புறம் இந்த தாயத்து போட்டவன நரகத்துல கிடப்பான், கபூர்ல முட்டிக்கிட்டு நரகத்துல கிடப்பான். இந்த உலகத்துல கஷ்டம் வரக்கூடாதுக்காக வேண்டி நரகத்துல கிடந்து சாவுன்னு சொல்றான் மார்க்க அறிஞர்கள். பாருங்கள், ஒற்றுமையை குலைக்கிறார்கள். எதுக்குப்பா குலைக்கிறோம்? உனக்கு என்ன சின்ன பகை, எதுக்கு குலைக்கிறோம்? அடி வாங்கிட்டு சொல்லிட்டு இருக்கிறோம். நீ ஊரை விட்டு விளக்கின பிறகு கத்துறோம். நீ நரகத்துக்கு போயிடக்கூடாது. என்ன உனக்கு எனக்கு உறவு? இந்த கூட்டத்தில் பேசுறோமா? இந்த கூட்டத்தில் பேச 10,000 ரூபாய் தருவீங்களா? அல்லாஹ் வந்தவரை வட்டி கூலி எதிர்பார்க்க மாட்டாங்க. எதுக்கு சொல்றோம்? இதே பாத்தியா முழுவதும் எங்களுக்கு சம்பாதிக்க தெரியாதா? மறுமையில் அல்லாஹ் நிப்பாட்டி கேட்பான, இந்த மக்கள் எல்லாம் நரகத்தினுடைய கொல்லி பெற ஆயிடக்கூடாது, அதுக்காக சொல்ல வந்தா ஆயிட்டு போறாங்க, நரகத்துக்கு போயிட்டு போறாங்க. ஒத்துமையா இருக்கணுமா? ஒத்துமை எல்லாருக்கும் நரகத்துக்கு போவோம். பயான் சும்மா பயான்களுக்கு நடத்தப்படுங்க. இன்னைக்கு சும்மா மேடைகள்ல நாம் ஒத்துமையாக இருக்க வேண்டும். கண்டு கொள்ளாதீங்க, நமக்கு பிரச்சனை ஆக்கிறாதீங்க. இப்படி நினைச்சிருந்தா அல்லாஹ் ஒரு ரசூலை அனுப்பியிருக்க தேவையில்லை. ஒத்துமையா தான் அனுப்பியிருந்தாங்க. எல்லா அக்கிரமத்தையும் ஒத்துமையா தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எந்த கருத்து வேறுபாடு இல்லாமல் தான் தண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு கருத்து வேறுபாடு இல்லாம தான் கபரை வணங்கிட்டு யூதர்கள். எதுக்கு போட்டு ஒரு ஆளை அனுப்பி அடி வாங்க விட்டு, ரத்தம் சின்ன விட்டு, ஊரை விட்டு விரட்ட விட்டு, பல விதமான கஷ்டங்களை ஆக்கி உயிர்களை பலி கொடுத்து ரத்தம் அல்ல வேலையத்தை வேலை செஞ்சுட்டானா? நாம் இந்த சீர்திருத்தங்களை சொல்வதற்கு காரணம் வேற ஒன்னும் கிடையாது. ஆசிரத்தில் மாட்டிக்கிற கூடாது, மறுமையில மாட்டிக்கிற கூடாது. ஆலிம் சொல்றாரு, மௌலானா சொல்றாரு என்று சொல்லி குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமா சொல்வார்களே, ஆனால் தூக்கி கடாச வேண்டும். ஆயத்தை எழுதுவது, கட்டி எழுதுவது, கரைத்து குடிக்கிறது, நூறு முடிகிறது. கேள்விப்பட்ட உங்க ஊர்ல சுபானல்ல, இது ரொம்ப அட்வான்ஸா போயிருக்கீங்க. கேள்விப்பட்ட என்னன்னு தெரியுமா, எங்க நாட்டுல இப்படி கிடையாது. ஓரளவுக்கு பண்றாங்க. ஆனா எங்க நாட்டுக்காரங்க வந்து உங்களை வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வேற மாதிரி பண்ணிவிட்டாங்க. என்ன செஞ்சாங்க தெரியுமா, குர்ஆன் முடிச்சா போட்டு வச்சுக்கிறான். ஒரு 10 முடிச்சு ஒருத்தர் வருவாராம், பாப்பா மூத்த போயிருவாரு. அசர்த்து உங்கள்கிட்ட குர்ஆன் கைவசம் இருக்குதா? விக்கிறதுக்குள்ள குர்ஆன் இல்ல, அந்த குர்ஆன் இல்ல. குர்ஆன் தான் ஓதி ஸ்டாக் வச்சுக்கலான்னு இருக்கும். குர்ஆன் கைவசம் இருக்கான்னு கேட்பாங்களாம். அவர் என்ன செய்வாங்க, எடுத்து பார்ப்பாராம். 10 முடிச்சிருப்பான், 10 இருக்கு. அது முதல்ல ஓதி ஒரு குர்ஆன ஒரு முடிச்ச கட்டி வச்சுக்கிறார். அந்த ஓதுனது எப்படி கட்டணும் அப்படி தெரியல. நான் 10 இருக்குது அப்படியா, ஒரு 2 தாங்க, 1000 ரூபாய். 1000 ரூபாய் கொடுப்பாரு. அவர் 2 முடிச்சு அவுத்து விடுவாரு, இவர் போயிடுவாரு. இதை வாங்கி வச்சுக்கிறாங்க. அவுத்து விட்டாருன்னா வாங்கி வச்சு அது போய் வீட்டுல உட்காந்து 2 குர்ஆனையும் எங்க பாப்பாவுக்கு சேர்த்து வைப்பாயாக, என்ன 2 குர்ஆன இன்னும் 2 முடிச்சு. இப்படி நீங்க ஆச்சரியமா இருக்குங்க. எந்த சமுதாயம், எவ்வளவு அற்புதமான சமுதாயம். அவன் மேலை நாடுகள் இந்த குர்ஆனை படிச்சு விட்டு ஓடியாடுறான் இஸ்லாத்துக்கு. மூட நம்பிக்கை மலிந்த அந்த உலகத்துல இருந்து குட்டி பொடியாடுறான். கண் முன்னாடி பாக்குறோம். யார் யாரெல்லாம் வர்றான்? ஒருத்தன் வர்றான், யூசுப் ஜான் ஸ்டீவன்சன். அவன் பெரிய பப்பிசை பாடகவன். இன்னைக்கு மைக்கேல் ஜாக்சன் இருக்கிறத விட கூடுதல் செல்வா கூட இருந்தவன். அவனை பாக்குறதுக்கு ஆம்பளை பொம்பளை போட்டி போடும். அவன் குடிச்சிட்டு வந்த வச்சுட்டு சோடாவை குடிக்கிறதுக்கு பொம்பளை கூட்ட அலமோது. அப்படிப்பட்ட ஒரு மோகம், அப்படிப்பட்ட ஒரு ஸ்டார். அவனுக்கு அது இருக்கல. குர்ஆனை படிக்கிறான். இன்னைக்கு ஊர் ஊரா போய் யூசுப் இஸ்லாம் தாவா பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்க வரவனை வரைச்சிட்டு இருக்கீங்க.
நீங்க நூல்ல முடிஞ்சுட்டு இருக்கீங்க. அவன் குரானை படிச்சு வழிகாட்டுதலுக்கு அவன் தேடிக்கிட்டு இருக்கான். எங்க நாட்டுல ஒரு அம்மா கமலா சுரையா கேள்விப்பட்டிருக்கிறேன். கமலாதாஸ் மிகப்பெரிய எழுத்தாளர். மலையாளத்திலே ஆங்கிலத்திலையும் ஏராளமான நவீனங்களை எழுதி குவித்தவர். நோபல் பரிசுக்காக வேண்டி இந்திரா காந்தி அவர்களால் சிபாரிசு செய்யப்பட்டவர். எங்க நாட்டில் ரொம்ப மதிக்கத்தக்கவர். பெண்ணுரிமைக்காக போராடியதுல அவருக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குது. மற்றவர்களால் மதிக்கப்படக்கூடியவர். நாட்டில் உள்ள எல்லா பிரபலமான பத்திரிகைகளிலும் அவருடைய ஆக்கங்கள் வந்திருக்கிறது. ஒரு 15-20 வருடத்திற்கு முன்னால் உள்ள குமுத பத்திரிகை எடுத்தால் என் கதை என்ற பெயரில் அந்த அம்மாவுடைய தொடர் கதை, அதுக்காக வேண்டிய அதுக்கு ஒரு கடுமையான சர்க்குலேஷன். அப்படியான ஒரு புகழ்பெற்ற ஒரு அம்மா கமலஹாசன். எப்படியும் வாழலாம், எப்படி வேணாலும் போகலாம், யாரோடையும் சேரலாம், எந்த மாதிரியும் நடந்து கொள்ளலாம் என்று அப்படி நடந்து கொண்ட ஒரு பெண்மணி. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு கரகண்டு விட்டு குரானை பார்த்து சுப்ஹானல்லாஹ் அந்த அம்மாவை இருக்குது. இன்னைக்கு கமலா சுரையா ஒவ்வொரு நாடுகளிலும் இஸ்லாமிய பரிசு அந்த அம்மா பண்ணுதுங்க. இந்தியாவை சேர்ந்த கேரளாவை சேர்ந்த அம்மா அவங்களுடைய அந்த பேட்டியை கூட நாங்கள் சீடியாக வெளியிட்டு இருக்கிறோம். அவ்வளவு அழகா இஸ்லாத்தை பத்தி சொல்றாங்க குரானை படிச்சுட்டு. நான் இப்பதான் சரியான வழிக்கு வந்திருக்கிறேன். அந்த மாதிரி குரானை கொண்டு போய் முடிச்சல போட்டு கட்டுறேங்கிறான. இவனுக்கு இந்த முடிச்ச வைக்கிற பயிலுக்கு என்ன வித்தியாசம்? எங்க நாட திருட்டு பயில முடிச்ச வைக்கிறோமா, முள்ள மாதிரி முடிச்ச வைக்கிறோமா, அவனுக்கு இவனுக்கு என்ன வித்தியாசம்? இந்த மாதிரியான அளவுல போயிட்டு இருக்கீங்க. முகமது அலிக்கில அவன் யாரு? நீங்க என்ன மார்க்கத்தை வச்சு ஆச்சரியமா இருக்கு. எவ்வளவு அற்புதமான ஒரு மாணிக்கத்தை கையில வச்சுக்கிட்டு அதனுடைய மதிப்பு தெரியாம கோழி இருக்கு பாருங்க, குப்பையை கிளறும். ஒரு 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள மாணிக்கம் வரும். அதை மீசி தள்ளிப்படும். அதுக்கு அந்த புல்லுதான் வேணும், அந்த செத்து போன பள்ளி தான் அதுக்கு வேணும். எதை எடுக்காது, இந்த மாணிக்கத்தை எடுக்காது. நீங்க எப்படிதான் இருக்க? இவ்வளவு அழகான மாணிக்கம் இந்த மார்க்கம். குரானை படிச்சு ஓடியாடுறான், ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு படிச்சு ஓடியாடுறான். நீ என்ன பண்ற? இவனுக்கு இந்த தேர்வு எப்படி ரஜினிகாந்த் இருக்கான், கமலஹாசன் சாஜிகன் தேர்வு இருக்கிறது. இவன் ஃபாலோ பண்றது முஸ்லிம் சொல்லிக்கிட்டு இவங்க தேடுறான். மூட நம்பிக்கை, சினிமா நடிகை, ஆபாசம், கூத்து, கும்மாளம், மௌட்டிகம், தாத்தனம் அம்புட்டையும் பொறுக்கி போய் திருட்டு இருக்கான். இந்த மாணிக்கத்தை கையில எடு. உலகத்தில் அவ்வளவு பெரிய புகழ் பெற்றிருந்தாங்க முகமது அலி. இப்பதான் கிரிக்கெட் பைத்தியம். நாங்கள் எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிற குத்து சண்டை பைத்தியம். இப்பதான் கிரிக்கெட் பாக்குறீங்களே, அப்படி குத்து சண்டை நடந்து அப்படி ரிலே பண்ணுவாங்க. அப்படி பார்ப்போம் நாங்கெல்லாம் சின்னவர்களா இருக்கும் பொழுது உலகத்தை ஈர்த்த ஒரு விளையாட்டு என்னது? இப்ப குத்துச்சண்டை காணோம், ஃபேமஸா யாரும் பாக்குறது இல்ல. இப்ப எல்லாம் மட்டேரியெல்லாம் நிக்கிறாங்க. அப்ப அது குத்துச்சண்டையில அப்படிப்பட்ட சாம்பியனா வந்தாமோ கேசிஎஸ் கிளே. அவன் கேசி முஸ்லிமாவ கேசிஎஸ் கிளே. அவ்வளவு பெரிய புகழ் உச்சியில இருக்கிறவனுக்கு எதுவுமே குறைவுள்ள, காசு குறைவுள்ள, பணத்துக்கு குறைவுள்ள, செல்வத்துக்கு குறை, செல்வாக்கு ஒண்ணும் குறைவுள்ள. அவனுக்கு நிம்மதி கிடைக்கலங்க. அவன் படிக்கிறான் குரான. இப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கை திட்டமா, இப்படி ஒரு அறிவுபூர்வமான சித்தாந்தமா முகமது அலி மாறிட்டான். இன்னைக்கு அவன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். பாக்குறீங்களா இல்லையா? உலகம் கூட போயிட்டு இருக்கான். எங்க நம்ம போய்கிட்டு இருக்கும் உலகம்? பிரிட்டன்ல இந்த ஆமிர் பக்ரி போயிருக்காரு, அப்துல் ஜபீர் போயிருக்கிறாரு. அங்க போய் பாருங்க, மொத்த லண்டனும் சாலைக்கலாமா போகுது. அப்படி மொத்தம் அவுத்து விட்டுருக்காங்க. என்ன சன்பாத் வரைக்கும் சர்வ சாதாரணம். மொட்டைய நிர்வாணம் நம்ம கடல்ல போய் கிடைக்கிறது, மணல்ல. அது வரைக்கும் அனுமதி. உண்மை போடாம போகலாம், யாரும் கேட்கல. யாரோடையும் போகலாம். இப்படியான ஒரு நாட்டுல இப்ப எப்படிப்பட்ட காட்சி நடக்குது தெரியுமா? எங்க பார்த்தாலும் பார்த்தா எங்க எல்லாம் அவுத்து விட்டு ஒரு நாட்டுல, கண்டிஷன் இல்லாத ஒரு நாட்டுல ஆண்களை விட பெண்கள் நம்மளை போக பொருளாக்குறாங்க. பெண்கள் வழங்குறாங்க. நம்ம பயிலும் சேர்ந்து நம்மள ஒரு ஏதோ பொருள் மாதிரி பாக்குறாங்க, அனுபவிக்க பாக்குறாங்க. உணர்வு உரிமை உள்ள ஒரு மனித இடத்தில் நம்மளை பார்க்கல, ஆட விட்டு பாக்குறாங்க, ஓட விட்டு பாக்குறாங்க, குனிய விட்டு பாக்குறாங்க, நிமிர விட்டு பாக்குறாங்க. ரசிச்சு ரசிச்சு நம்மள ஒரு பொருள் மாதிரி ஆக்கிட்டாங்க. கண்காட்சியில் மீன போய் பாக்குற மாதிரி, சிங்கப்புலியை பாக்குற மாதிரி நம்மள ஒரு மனித இனத்தில் சேர்க்க மாட்டேங்கிறாங்க என்று விளங்கி கொண்டு பெண்ணினம் கூட்டம் கூட்டமாக கர்தாவோடு அழைகிற காட்சி இன்ஷா அல்லாஹ் 10 வருடத்தில் லண்டன் இஸ்லாத்திற்கு வசப்படும். அப்படியான காட்சி. அமெரிக்காவுல என்ன இப்படி பார்த்தா போயிட்டு வேண்டாம்? ஏன் இப்படி போய் பாக்கியத்தை இந்த சிங்கள மக்கள் உங்களால் வென்றெடுக்க முடியல? அந்த மக்களை உங்களால் கொண்டு வர முடியல? ஒழுங்கா நடங்க, கரெக்டா நடங்க, முழு முஸ்லிமா நடங்க. எல்லாத்தையும் நபி வழி மட்டும் பின்பற்றுங்க. அவர் சொன்னார், இவர் சொன்னார், அவர் இந்த பெரியார், இந்த பெரியாரு, தரிகாக்களை விட்டு ஒழியுங்கள், மூட நம்பிக்கை விட்டு ஒழியுங்கள்,
திக்ர் அவுராதுன்னு உண்டாக்கி அம்புடிச்சு ஒளியுங்கள், இதெல்லாம் மார்க்கத்தில் உள்ளதில்லை. அல்லாஹ் ரசூல் சொல்லி தந்ததை மட்டும் நீங்கள் நேர்வழி இருக்கு நம்புங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அற்புதமான வழியை காட்டுவான். இந்த ஒரு அடிப்படையை நாம் விளங்கிக் கொண்டு முழுமையான முஸ்லிம்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாக்குறுதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.